அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாம் கூறும் மகத்தான தீர்வு என்ற தொடர் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் 20ஆம் நாளிலே அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் சில நேரங்களில் தோல்வியை சந்திக்கிறான். பலவிதமான தோல்விகள். இந்த தோல்விகளை கண்டவுடனே துவண்டு போய் அதையே நினைத்து கவலைப்பட்டு ஒரு மன சஞ்சலத்திற்கும் குழப்பத்திற்கும் ஆளாகிவிடக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். தோல்வி என்பது கூட ரெண்டு வகையான தோல்வி இருக்கிறது. ஒன்று ஒரு போட்டியில் 2 பேர் 3 பேர் மத்தியில் உள்ள ஒரு போட்டி வைத்து அதில் சிலர் மாத்திரம் ஜெயிக்கக்கூடிய போட்டிகளில் தோற்று போகிறதுன்னு ஒன்று இருக்கிறது. உதாரணமாக ஒரு விளையாட்டு போட்டி இருக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு யார், செகண்ட் யார், தேர்ட் யாருன்னு ஒரு 3 பேர் தான் ஜெயிப்பாங்க. 1000 பேர் கலந்து கொண்டாலும் 3 பேர் தான் ஜெயிக்க முடியும். 10,000 பேர் அதில் கலந்து கொண்டாலும் 3 பேருக்கு தான் அது கிடைக்கும். அப்போ மற்றவர்களை ஜெயிக்கிறது போட்டி என்பது 2 வகை இருக்கிறது. மற்றவங்களை ஜெயிக்கிறதுக்காக நடத்துகிற போட்டியில் சிலர் தோப்பாங்க, சிலர் ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி போட்டியும் இருக்கிறது. இன்னொரு போட்டி என்னென்று சொன்னால் மற்றவங்களை ஜெயிக்கிறதுக்காக உள்ளது கிடையாது. நாம் நம்முடைய முன்னேற்றத்திற்கான ஒரு இலக்கை அடைதல். பரீட்சையில் ஜெயிக்கிறதுன்னு வைங்களேன், 3 பேர் தான் ஜெயிக்கணும் கணக்காக இருக்குது. எல்லோரும் ஜெயிக்கலாம்ல. 1000 பேர் பரீட்சை எழுதுகிறாங்க, 1000 பேர் பாஸ் ஆகலாம். இது யாரையும் தள்ளி விட்டு ஜெயிக்கிற விஷயம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி போட்டி தான். இது மாதிரியான தேர்வுகளில் தோற்று போகிறதுனாலும் நமக்கு பாதிப்பாக இருக்கிறது. அல்லது போட்டிகளில் தேர்தலில் போட்டிடுறான், தோற்று போயிடுறான். அதே மாதிரி ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்கிறான், அதில் தோற்று விடுகிறான். இது மாதிரியான தோல்விகள்லாம் என்ன இருக்குது. அதில் 2 பேர் ஒரு பந்தயம் வச்சு ஒரு வியாபாரத்தில் இறங்குறாங்க. ஒருத்தன் ஜெயிச்சிடறான், ஒருத்தன் தோற்று போயிடுறான். அந்த மாதிரி வியாபாரத்தில் தோல்வி. குடும்ப வாழ்க்கையில் கூட நல்ல மனைவி அமையும், நல்ல கணவன் அமைவான்னு சொல்லி எதிர்பார்த்து திருமணம் முடித்தா அது கடைசியில் நரக வேதனையாக போயிடும், அது தோல்வி. இப்படியாக பலவிதமான தோல்விகள் மனிதனுக்கு ஏற்படுகிறது. இந்த தோல்விகளை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான முஸ்லீமுக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை. சொல்லப்போனால் இந்த தோல்வி நமக்கு அப்போதைக்கு கஷ்டமாக தெரிஞ்சாலும் அல்லாஹ் தோல்வியை கொடுக்குற பலருக்கு அதை நன்மையாக தான் ஆக்கியிருக்கிறான். உலகத்திலையும் நம்ம பார்க்குறோம், இஸ்லாமிய வரலாறுகளில் பார்க்குறோம், நம்ம கண் முன்னாடி வாழக்கூடிய பல மனிதர்களுடைய வரலாறையெல்லாம் பார்க்குறோம். அவங்கெல்லாம் அந்த தோற்காம ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிருந்தார்கள் என்று சொன்னால் அவங்க ரொம்ப கீழே இருந்திருப்பார்கள். புரிந்து கொள்வதற்காக சொல்வதாக இருந்தால், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பல தடவை முதலமைச்சராக இருந்தவர் யார்? கருணாநிதி என்பவர் முதலமைச்சராக இருந்தார். அவர் SSLC பரீட்சையில் ஃபெயில் ஆகாமல் ஜெயிச்சிருந்தார்னு வைங்க. அவர் எப்படி பாஸ் ஆகி எம்ஏ படித்து பிஏ படித்து கல்லூரியில் பேராசிரியராக இருந்து எப்போவோ ரிட்டையர்ட் ஆகி 25 வருஷம் ரிட்டையர்ட் ஆகி என்ன செய்வார்? அப்படி ஒரு ஆள் இருந்து உலகத்துக்கு தெரியாமல் போயிடும். அவர் தோற்றதுனால தான் வேறு மாதிரியான ஒரு இதுக்கு தள்ளி விட வேண்டிய நிலைமை ஏற்படுது. அல்லாஹ் அவருக்கு வேறு ஒன்று எழுதி வச்சுருக்கிறான். இது நன்மையாக கெட்டதாங்கிற விஷயம் அல்ல. அவர் முதலமைச்சராக நாட்டுக்கு நல்லது செஞ்சாரா, அதுக்கு நம்ம போகவில்லை. அவருக்கு எழுதுன என்னன்னு கேட்டால், இவரை வேறு இடத்துக்கு திருப்புறதா இருந்தால் அந்த இடத்துல மண்டையில் தட்டி நிப்பாட்டணும், அப்போ தான் அதுக்கு போகுவார். இல்லைன்னா அவர் அதில் போய்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்? அப்படிலாம் ஒரு ஏற்பாடை பண்ணியிருப்பான். அப்போ நமக்கு ஒரு காரியத்தை கையில் எடுக்கும் பொழுது அதில் தோல்வி வந்தால் இதை விட வேற ஒன்றை நமக்கு தருவதற்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான்? காலை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டுகிறான் அப்படின்றத நம்ம விலகி கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வதாக இருந்தால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுடைய சகோதரர்கள் அவரை இழுத்துக்கிட்டு போய் கிணத்துல தள்ளி கொலை செய்ய முயற்சிக்காமல் வீட்டிலே அண்ணன் தம்பியாகவே வாழ்ந்திருந்தாங்கன்னு சொன்னால் அவர் அந்த குடும்பத்தில் 10-11 பேரில் அவர் ஒரு ஆளாக இருந்திருப்பார். வரலாற்றில் அவருக்கு எந்த விதமான ஒரு பிரகாசிப்பும் இருக்காது. அவருக்கு தோல்வியை கொடுக்குறான் அல்ல. என்ன தோல்வி? 11 பேரும் சேர்ந்து அண்ணன் தம்பி அண்ணன்மார்கள்லாம் சேர்ந்து அவரை கொண்டு கிணத்துல தள்ளி அதை சில வர்த்தக கூட்டத்தினர் அந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போய் எகிப்தில் விற்று அதை ராஜ குடும்பத்தில் உள்ளவங்க வாங்கி கடைசியில் அவர் ராஜாவாக போயிட்டார். அவங்க வாங்கி வளர்த்து கடைசியில் பொய் பொலி சுமத்தி சிறையில் அடைத்து அது பொய்ன்னு தெரிஞ்ச பிறகு இன்னும் ஒரு நெருக்கத்தை மன்னருக்கு மத்தியில் ஏற்படுத்தி கடைசியில் என்னவாயிட்டாரு? அந்த எகிப்திலேயே ஒரு சிறந்த ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சக்கரவர்த்தியாக அல்லாஹ் ஆக்குறான்.
அப்போ நம்ம அந்த நேரத்தில் பார்த்தா எப்படி தெரியும்? நம்ம சக்கரவர்த்தியான வரலாறு வரைக்கும் தெரிஞ்சதுனால அது வழங்க முடியல. நம்ம அவர் கிணத்துல போடும்போது மட்டும் பார்த்தோன்னு வைங்க, இந்த மாதிரி போயிட்டாரே, படுதோல்வி அடைஞ்சிட்டு அப்படி தான் நினைப்போம். பெரிய இழப்பு, அண்ணன் வாப்பா விட்டு பிரித்து, குடும்பத்தை விட்டு பிரித்து, இந்த மாதிரி கொண்டாந்து தள்ளுறாங்களேன்னு ஒரு பார்வையாளரை பார்த்தோம்னு சொன்னால் அப்படி தெரியும். ஆனால் அது சில வருடங்களுக்கு பிறகு அவரை வேற ஒரு இடத்துல கொண்டு வைப்பதாக இருந்தால் இந்த பிரித்து ஆக வேண்டும், அவங்க வாப்பாட்டிருந்து பிரிக்க வேண்டும். பிரித்தவர் ஒரு ராஜாவை ஆகிறதா இருந்தால் அங்கே கொண்டு விற்கப்படணும், அதை ராஜாவுடைய குடும்பத்தினர் வாங்கணும், அவங்க அன்போடு வளர்க்கணும். இதுகளெல்லாம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் இந்த தோல்வி அவசியம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு விஷயத்தை தோல்வி வந்தோடனே தோற்றுமே நினைக்கிறோம். இந்த தோல்வியை கொடுக்கலன்னா அதுலேயே தான் நம்ம இருப்போம். ஏதாவது ஒன்று எடுத்து அந்த காரியம் தோல்வி இல்லை என்று சொன்னால் அதுலேயே கடைசி வரைக்கும் நிற்போம். அதை விட ஒரு பெரிய இடத்துக்கு நம்ம எப்போ போவோம், இன்னொரு முயற்சி எப்போ பண்ணுவோம், மாற்றி எப்போ நம்ம யோசிப்போம் என்று சொன்னால் அதில் ஒரு தோல்வியை பிடிச்சி காலை பிடிச்சி இழுப்பான்ல, இழுத்து பரட்டி விட்டுருவான். எந்திரிச்சிட்டு இப்படி ஓடிட்டாலும் இப்படி திரும்பி ஓடுவோம். இப்படி ஓடிட்டு இருக்கிறால பிடிச்சல இழுதானே செய்வோம், கீழே விழுந்து எந்திரிச்சு மறு எந்த பக்கம் ஓடுவோம். இங்கிட்ட நம்ம பிரகாசமான எதிர்காலம் இருக்கும், பார்த்தா தெரியாது, உடனே கிடைக்காது. அது திருமணம்னு முதலமைச்சர் ஆக முடியாது, திருமணம்னு சக்கரவர்த்தி ஆக முடியாது, அது கொஞ்சம் பிரயாணம் ஓடும். அந்த பயணத்தை நோக்கி அல்லாஹ் இழுப்பதற்காக இப்படி ஒரு நன்மையை செய்வான் என்பதற்கு யூசுப் நபியுடைய வரலாறுல நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள ஒரு தாய் தந்தையோட ஒரு அரவணைப்போட உள்ளவராக வளர்த்துருக்கலாம்ல அல்லாஹ். அவங்க தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே தகப்பனார் இறந்து போயிடுறாரு. அவங்க பிறந்து கொஞ்ச நாளில் தாயையும் இழந்துடுறாங்க. ஒரு அனாதையாக அவங்க என்ன செய்கிறாங்க, அனாதை தானே, தாயும் தந்தையும் இல்லை என்று சொன்னால் அது சித்தப்பாவாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் சரி, அது அனாதை தான். அந்த பெத்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உபசரணையும் மரியாதையும் ஒரு கவனிப்பும் யாருக்கு இருக்காது? அண்ணன் பிள்ளையாக இருந்தாலும் தம்பி பிள்ளையாக இருந்தாலும் பெத்த பிள்ளை மாதிரி கண்டிப்பாக வளர்க்க மாட்டாங்க. அதெல்லாம் ஆடுமைக்கு அனுப்புனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? அந்த ஊர்லேயே தலைமை தாங்கக்கூடிய குடும்பம், செல்வாக்கான குடும்பம், உயர் குலம்னு சொல்லக்கூடியவங்க. நல்ல ஒரு ஒரு வெயிட்டான ஃபேமிலி மாங்க இல்லையா? அந்த மாதிரி வெயிட்டான ஃபேமிலியில் அவங்க பிறந்திருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பா இருந்திருந்தாருன்னு சொன்னால் அவங்கள எழுத படிக்க தெரிந்தவராக, ஒரு படிப்பாளியாக ஆக்கி, ஒரு சிறந்த ஒரு ஒரு அறிஞர்னு எல்லாத்தையும் பேர் வாங்குற அளவுக்கு நினைஞ்சிருப்பார். அதுக்கு தான் பாடுபட்டிருப்பார். அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்னு போய் குர்ஆனை சொல்லும் பொழுது அவருடைய திறமையில் சொன்னார்ன்னு இருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? படிச்சிருக்காருலப்பா, இது பெரிய விஷயமா இது மாதிரி சொல்கிறது. அவர் திறமை, நல்ல மொழியை நல்லா கற்றுக்கிட்டு என்ன செய்கிறாரு, திறமையில் இந்த குர்ஆனை தானே இட்டு கட்டி அல்லாஹ் தந்ததாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், அது வரக்கூடாது என்று சொன்னால் இவர் ஆடு மேய்க்கிறவராக இருக்கணும், எழுத படிக்க தெரியாதவராக இருக்கணும், எந்த புஸ்தகத்தையும் வாசிக்காதவராக இருக்கணும். புஸ்தகத்தை வாசிக்கிறவராக இருந்தால் காப்பி அடித்து சொல்கிறான்னு இருப்பாங்கல்ல. புஸ்தகத்தை வாசிக்கிறவராக இருந்தால் என்ன செய்வாங்க, பல நூல்களையும் வட்டிச்சு என்ன செய்கிறார், திறமையாக வாசித்து கொஞ்சம் கூட முடிய கலந்து இவர் அடிக்கிறாருன்றுவாங்க. அப்போ எழுத படிக்க தெரியாதமா ஆக்குறது தோல்வி தானே. அவங்க வயசில் உள்ள ஆட்கள்லாம் வீட்டில் அந்தஸ்தாக இருக்கும் பொழுது அவங்க ஆடு மேய்க்க அனுப்புனது ஒரு தோல்வியா இல்லையா, ஒரு இழப்பு தானே. பார்த்தாண்டு தெரியும், அவங்க பிள்ளை நல்லா வளர்க்குறாங்க, இந்த பிள்ளை ஆடு மேய்க்க விட்டாங்கன்னு நினைப்போமா இல்லையா? அப்போ ஒரு இழப்பு தான். படிப்பு கிடைக்கலன்றா அது ஒரு தோல்வி தானே. நம்ம பரீட்சையில் ஃபெயிலாக போனால் தோல்வி நினைக்கிறோம், படிப்பே இல்லையே, ஜீரோ, ஒன்றுமே கிடைக்கவே இல்லையே, அது தோல்வி தானே. அறவே படிப்பு இல்லைன்னா ஒரு தோல்வி தான். அப்போ படிப்பை இல்லாதவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அது மாதிரி அவங்க ஆடு மேய்ச்சி இந்த மாதிரி ஒரு அற்பமான வேலைகளுக்கெல்லாம் கூலிகளுக்கெல்லாம் அனுப்பப்பட்டது. நாளைக்கு இறை தூதர்னு சொல்லும் பொழுது ஒரு வாயை திறக்கக்கூடாது. அதுக்காக தான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், குர்ஆனில் இதை சொல்லி காட்டுறான். அப்படி சொல்கிறான், மா குந்த தகுத்துஹு பி யமீனிக்க, நீ உன்னுடைய வலக்கரத்தால் நீ எழுதி கொண்டிருக்கவில்லை, உனக்கு எழுதவும் தெரியாது. உனக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் இதன் லர்தாபல் முபத்திலூன், வீணர்கள் இந்த குர்ஆன் விஷயத்தில் சந்தேகப்பட்டிருப்பார்கள். குர்ஆனில் சந்தேகப்பட்டால் உன்னை தூதர் நம்ப மாட்டார்கள். அவர் படித்தான்லப்பா, திறமையில் குர்ஆன் அவ்வளோ இலக்கியமாக இருக்கிறது, அவ்வளோ உயர்ந்த நடையில் இருக்கிறது, அதை சொல்லக்கூடியவர் படிக்காதவராக இருக்கிறார். அதுதான் குர்ஆனுடைய ப்ளஸ்ஸு, குர்ஆனுடைய சிறப்பு இதில் தான் இருக்குது. இவருக்கு சொன்னவர் அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்லக்கூடியவர் படிக்காதவராக இருக்கார், எந்த நூலையும் அவர் வாசிக்க தெரியாது, இலக்கியங்களை படித்தவர் கிடையாது, மொழி புலமை அவருக்கு கிடையாது. ஒரு ஆடு மேய்க்கிற ஆளுக்கு உரிய நாலேஜ் தான் அவருக்கு மொழியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஆள் இறைவேதம் என்று சொல்கிறார். அது பெரிய பெரிய விற்பனர்களை எல்லாம் தோல்வியுறை செய்யக்கூடிய உயர்ந்த நடையில் இருக்கிறது. அப்போ இந்த படிக்காத ஒரு ஆள் இப்படி சொல்ல முடியாது என்றால் அவருக்கு வேற ஒரு இடத்திலிருந்து இது வருகிறது, ஒரு பெரிய இடத்திலிருந்து இந்த மெசேஜ் வருகிறது. சவால் வேறு விடுது, கொண்டு வாடா பார்ப்போம், இது மாதிரி
இந்த குரானை போல கொண்டு வான்னு சவால்லாம் விடும் பொழுது அவன் ஏன் திகைச்சு போகிறான்? அது இவர் வந்து படிக்காதவராக இருந்தார், இப்படிப்பட்ட ஒருத்தர் சொன்னால் அது இறைவன் தான் நினைக்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படிப்பு இல்லாமல் போவது ஒரு தோல்வி தானே, ஒரு இழப்பு தானே. நம்ம பார்வையில் பார்த்தா அது இழப்ப உண்மையில் அப்போதைக்கு பார்த்தா இழப்பா தெரியும். நம்ம ரசூலுல்லாஹ் காலத்தில் வாழ்ந்து, நம்ம ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் இருந்து அவர் சின்ன பிள்ளை ஆடு மேய்க்கிற பார்த்தா என்ன செய்வோம்? பாவம், அந்த பையனை போட்டு ஆடு மேய்க்க அனுப்பியிருக்காங்களே, படிக்க கிடைக்க விடாம, வாப்பா இருந்தால் அப்படி செஞ்சுருப்பாங்களா, உம்மா இருந்தால் அந்த மாதிரி விட்டுருப்பாங்களான்னு பேசுவோமா இல்லையா? நம்ம கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துக்கு நீங்கள் போயிருங்க, நீங்கள் இருந்து வெளியில் பார்வையாளராக பாருங்க. அப்போ பார்த்தா என்னவா தெரியும்? அவருக்கு பெரிய தோல்வியான வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க, படிப்பு கொடுக்கல, ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் பறிச்சுட்டு ஆடு மேய்க்க விட்டுவிட்டாங்க. அதுவும் கூலிக்கு, சொந்த ஆடு மேய்ச்சாலும் பரவாயில்லை, அற்பமான கூலிக்கு என்ன செய்கிறது, ஆடு மேய்க்க விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறமே. ஆடு மேய்க்கக்கூடியவரை ஆக்கணும்னு வேணும்னு தான் ஆக்குறான். எப்போ எதுக்கு ஆக்குறான்? அப்போ தான் அந்த இறை தூதர் என்பது நிரூபணமாகும். நாளைக்கு சொல்லும் பொழுது இறை தூதர்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய கணக்கு என்னன்னு சொன்னால், ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? இன்றைக்கி திட்டமும் நாளைக்கு செஞ்சுருவோம். அல்லாட்ட அதெல்லாம் கிடையாது. 25 வருஷத்துக்கு பிறகு ஒன்று வரணும்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு செக்கை வைப்பான் அல்லா. அப்படியே கொண்டு போய் என்ன செய்வான்? அந்த இடத்துல நிப்பாட்டுவான். அப்போ தான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அப்போ அவங்க 40வது வயசில் நபியாக ஆக்குவதற்காக வேண்டி சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே வேலையை ஆரம்பிச்சினான்லாம். நபியாக 40 வயசுலாம் தேர்ந்தெடுக்க போகிறான், அப்போ தான் டிக்ளேர் பண்ண போகிறான். 39 வயசில் அவங்களுக்கு இதை செய்யலை. பிறந்த அவங்க விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து அவங்கள அது மாதிரியாவே டைப்பாக என்ன செஞ்சு கொண்டு வந்து அதே மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தின பிறகு இறை தூதர்னு சொன்னால் அது ஒரு வெற்றியாக இருக்கிறது. ஒரு வகையில் தோல்வி தானே, அல்ல அப்படி வேணும்னு ஆக்குனா. அது எப்போ நமக்கு தெரிகிறது? இறை தூதர்னு ஆன பிறகு தான் தெரிகிறது. யூசுப் நபி ராஜாவாக ஆன பிறகு தான் அதனுடைய ஒரு தாத்பரியம் நமக்கு விளங்குகிறது. அப்போ நம்ம என்ன விளங்கணும்? நம்மளை பிடிச்சி ஒரு தோல்வியெல்லாம் தந்துட்டாண்ட உடனே தோண்டு போய் விடக்கூடாது. இதில் வியாபாரத்தில் தோல்வியா, இன்னொரு வியாபாரத்தை பண்ணுறதுக்கெல்லாம் தூண்டுறான், அட இதோட நல்லா சம்பாதிப்படா, அதில் சில அனுபவத்தை நீ கற்றுக்கிருவே, இன்னொரு வியாபாரத்தை பண்ணு, இந்த படிப்பில் தோத்தா அந்த படிப்பை படி என்று நம்மளை வந்து வேற ஒரு பக்கத்தில் திருப்புவதாக இருந்தால் நம்ம போகிற போக்கில் விடாமல் பிடிச்சி நிப்பாட்ட தான் ஆகணும். போகிற போக்கில் விட்டால் நம்ம சரிப்பட்டு வரமாட்டோம், இதை விட நல்லது நமக்கு கிடைக்காது என்று இருந்தால் அல்லாஹ் தோல்வியை தருவான். இதை நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு விளங்கணும். தோல்வியாயிடுச்சு எல்லாம் தோல்வியாக போச்சுன்னா அது வந்து தோற்றவர் தான் ஜெயிச்சிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பள்ளிக்கூடங்களில் வந்து வாத்தியார்கள் வந்து சில பேர் ரொம்ப திட்டுவாங்க. எப்படி திட்டுவாங்க? இவன் ஒன்றுக்குமே லாயக்கு இல்லைவன், இவன் மாடு மேய்க்க கூட லாயக்கு இல்லைன்னா என்ன செய்வாங்க? திட்டுவாங்க. மாடு மேய்க்க லாயக்கு இல்லைன்னு திட்டுன பல பேர் வந்து ஒரு நாட்டை ஆளக்கூடிய சக்கரவர்த்திகளாக பின்னாடி நினைஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. மாடு மேய்க்கவே தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொருத்தனுக்கு என்ன செய்வாங்க? இவர் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு, மாநிலத்தில் இவர் தான் முதல் மாணவர்னு பேப்பர்லாம் போடுவாங்க. 1000 ரூபா ரொக்க பரிசு அந்த காலத்துலேருந்து ஒரு பேப்பரில் கொடுத்து விடுவான். 1000 ரூபா பரிசு, 10,000 ரூபா பரிசுன்னு சொல்லிட்டு. அவன்லாம் எங்கேன்னு பார்த்தா காணாம். இப்போ ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினானே என்ன ஆகிட்டான்? ஒன்றுமே பிரகாசிக்கலை. அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? ஜெயிச்ச பரீட்சையில் ஜெயிச்சா தான் நல்லது நினைக்கக்கூடாது, முயற்சி பண்ணுவோம். அதை அல்லாஹ் வேறு மாதிரி மாற்றினான்னு சொன்னால் அதை விட ஒரு சிறந்த நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் வந்து நம்மளை விட விவரமானவன், நமக்கு எது நல்லது என்பது நம்மை விட அவனுக்கு நன்றாக தெரியும். நமக்கு நல்லது நம்ம ஒரு பார்வையில் நம்ம பார்ப்போம், அவன் வேற ஒரு பார்வையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பான். அப்படின்னு நம்ம நினைத்து பார்த்தோமே ஆனால் தோல்விகள் நம்மளை பாதிக்குமா? வரலாறு பூரா அப்படி பார்க்கத்தானே செய்கிறோம். வரலாறு நடிகளும் நம்ம பார்க்குறோம். பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்ப்ப, நிறைய கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களே, அதிகமான பொருள்களை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து சோபிக்காத ஆளுங்க, அவங்க கல்விக்கூடங்களில் சரியான முறையில் பிரகாசிக்காத ஆளுங்க. அவர் தான் ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு, மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு, ஸ்கூல் ஃபஸ்ட்டு என்றெல்லாம் சொல்ல முடியாத ஒரு சராசரியான ஒரு லெவலில் இருந்தவங்க தான். அவங்கள வந்து விரட்டி விட்டவொன்னு தான் என்னவாகுது? எதுக்குன்னு அந்த புஸ்தக படிப்போம், ஏதோ ஐடியா பண்ணி சிந்திப்போம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்கிறான்? எதையாவது கண்டுபிடிக்கணுமேனு சொல்லி அவனை தள்ளி விட்டான். இல்லைன்னா என்ன வேறேன், அவன் படிச்சு விட்டு கல்லூரியில் பேராசிரியராக போய் படித்து நல்ல மார்க் வாங்கி புஸ்தகத்தில் உள்ளதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பானே தவிர வேற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. உலகத்துக்கு எவ்வளோ நன்மைகள், நிறைய கண்டுபிடிப்புகள் செஞ்சவர்கள்லாம் அவங்க வந்து இந்த தேர்னதில்லை, பரீட்சைகளில் போட்டிகளில் மற்றவங்களோட போட்டிக்கிட்டு முதல் நிலையில் அவங்க என்ன செய்யலை, வந்தது கிடையாது. இதையெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தோமே ஆனால் அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி மூசா நபி அவங்கள என்ன செஞ்சாங்க? குழந்தை பிறந்தவனை ஆற்றுல தூக்கி போட்டாங்க. குழந்தை பிறந்தவனை ஆற்றுல தூக்கி போட்டாங்க. ஆற்றுல தூக்கி போட்டால் என்னது? ஒரு பெட்டி செஞ்சு ஆற்றுல போய் இறக்கி விட்டால் நல்லது. அது ஒரு தாய் வந்து பிள்ளைய வளர்க்குறதான நல்லது.
நம்ம வீட்டில் நம்மளுக்குள்ள பிறந்த செய்தி தெரிஞ்சா கொண்டு போடுவான். அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான், அந்த மூசா நபியுடைய தாயாருடைய உள்ளத்தில் போட்டு ஒரு பெட்டியை தயார் பண்ணி பெட்டிக்குள்ளே அந்த பிள்ளைய வச்சு ஆற்றுல விட்டுரு. அந்த பெட்டி எங்கே போகுது, அவன் வீட்டுக்குள்ளே போகுது. எந்த பேர் அவனுக்கு கொலை செஞ்சிருவானோ அது எங்கேருந்தா வருதுன்னு நினச்சிக்கிட்டான். அவன் இஸ்ரவேல் குழந்தைன்னு அவன் நினைக்கல. இஸ்ரவேல் குழந்தைகளால் தான் ஆபத்துன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான். இது ஆற்றுல விட்டவனை வந்து என்ன நினைக்கிறான், வேறு இந்த நாட்டில் உள்ள குழந்தை வருது வளர்க்கு, நல்லா இருக்குது, இந்த பையன் நல்லா இருக்கான்னு எடுத்து வளர்க்குறான். வளர்த்தா என்ன ஆகுறது, இப்போ அவர் வளர்க்கப்பட்டது எங்கே, எதிரி இடத்துல வளர்க்கப்படுறாரு. அதை தவிர பாதுகாப்பு நட இல்லவே இல்லை. அன்றைக்கு எதிரி இடத்துல வளர்க்கப்படாமல் அங்கே வீட்டில் யார் வீட்டில் வச்சு வளர்த்தான்னு அவர் போட்டு தள்ளியிருப்பாங்க. தாய் வந்து பிள்ளையை தியாகம் பண்ணுற மாதிரி ஆக்கி அவன்கிட்ட கொண்டு போட்டு அவன் எடுத்து எதுக்காக வேண்டி தனக்கு எதிரியாக இவர் உருவாக வேண்டும் என்பதற்காகவே ஃபிரௌன் எடுத்து வளர்த்தான்ட்டு எல்லாம் என்ன செய்யறான், ஒரு இலக்கியமாக சொல்லி காட்டுறான். இந்த பிள்ளை எதுக்கு வளர்த்தான், நம்மளை கொள்றதுக்காக வேண்டி தான் நான் வந்து நினைச்சிருக்கிறேன், இந்த பிள்ளை எடுத்திருக்கேன்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி அவனை டைவெர்ட் பண்ணி விட்டானே. அப்போ அல்லாஹ் வந்து எப்படி கணக்கு பண்ணுறான்னு பாருங்களேன். ஒவ்வொரு இழப்புக்கு அப்புறமும் ஒரு நல்லதை வைத்திருக்கிறான். இந்த மாதிரி நம்ம பார்த்து கொண்டோமே ஆனால் ஒரு இழப்பு நஷ்டம்னு வந்த உடனே நம்ம தோன்றக்கூடாது, தூண்டு விடக்கூடாது. எந்த வகையில் தோல்வி வந்தாலும் சரி, அது வந்து இப்போதைக்கு நமக்கு முடியல, ஏதோ ஒரு அல்லாஹ் வந்து ஒரு நன்மையை நாடி இருக்கிறான், இன்னொரு இதை முயற்சி பார்ப்போம், இன்னொரு துறையில் போவோம், ஒரு 4-5 துறையில் கூட நீங்கள் முயற்சித்து பார்க்கலாம். எல்லாத்துலேயும் அல்லாஹ் என்ன செய்வோம், அதில் சில அனுபவங்கள் கிடைக்கும். எந்த தோல்வி அடைஞ்சவனும் புத்தி கொள்முதல் பண்ணாமல் இருந்தது கிடையாது. காசை வேண்டாம் இழந்திருப்பான், புத்தி கொள்முதல் ஒன்று இருக்கா இல்லையா. ஒரு துறையில் இறங்குவோம், அதில் நிறைய லாஸ் பண்ணிடுவோம், நிறைய வந்து பேரை கெடுக்கிற மாதிரி. அப்புறம் என்ன செய்யும், ஒரு பாடம் கிடைக்கும். பள்ளிக்கூடத்தில் கூட கிடைக்காது அந்த பாடம். தோல்வி அடைஞ்ச பிறகு நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், ஓஹோ இன்னென்ன மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாதோ, இது மாதிரி பண்ணிட்டோமோ, உதாரணத்தை பண்ணிட்டோமோ, அல்லது கடனை கொடுத்துக்கிட்டோமோ, அதெல்லாம் நீ பாடம் கற்றுக்கிட்டோமே, அது இல்லாட்டி கொஞ்சம் சரியாக வருமேண்டு அப்படி நிதானித்து இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்கு எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்குமா? இதெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கற்றுத்தர பாடமா? அப்போ நம்ம தோல்விகள் நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த தோல்வியில் உங்களுக்கு ஒரு இல்மு இருக்குதா இல்லையா, ஒரு ஞானம், ஒரு அனுபவ பாடம் கண்டிப்பாக இருக்கிறது. எந்த ஒரு தோல்வி அடைஞ்சாலும் அப்படி அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு வந்து ஆஹா என்னென்னது பண்ணியிருக்கிறோம். அடுத்து நம்ம எடுக்கக்கூடியதில் ஒரு 10,000 ரூபா போட்டு தொழில் பண்ணும்போதே ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி அல்ல நிப்பாட்டினான்னு சொன்னால் 10,000தோடு தொலைஞ்சு போயிடும். அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு மர 1 லட்சம் போட்டால் நம்ம பிரகாசிச்சிருவோம். நஷ்டம் வேணால் பார்த்துருவோமா இல்லையா. ஒரு சின்ன ஒரு தொழிலில் அல்ல ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தினால் அதனுடைய காரண காரியங்களை நம்ம விளங்கி கொண்டு மறுபடியும் அந்த அனுபவத்தோடு இறங்கினோமையானால், சரியாக பாடம் படித்து இறங்கினோமையானால் கூடுதலாக கிடைக்குமா இல்லையா. விட்டு தானே எடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் கூட நமக்கு என்ன இருக்கும், பயன் இருக்கும். அப்போ எந்த தோல்வியுமே தோல்வியே கிடையாது. தோல்வினா என்னது, ஒரு யூஸு ஒரு பயன் இல்லாட்டி தானங்க தோல்வி. தோல்வியில் காசு பணம் தோல்வியாக இருந்தாலும் அனுபவம் கிடைச்சா அது லாபம் தோல்வி நீங்கள் சொல்லுவீங்க. தோல்வியினால் ஒரு அனுபவம் கிடைக்குதா இல்லையா, இனி இப்படி செய்யக்கூடாதுன்னு கற்றுக்கிறோமா இல்லையா. அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினச்சிங்களே, ஆனால் தோல்வியை கண்டு தோண்டு போக மாட்டீங்க. தோல்வினா சகஜமாக சாதாரணமாக என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டும். தோல்விக்கு பிறகும் நன்மை இருக்குங்கிறதுக்கு உதாரணமாக இன்னொரு சம்பவத்தை கூட சொல்லலாம். இப்போ ஒரு பிரயாணத்தில் போயிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆயிஷா நாயகி, மற்ற சஹாபாக்கள்லாம் போருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது ஆயிஷா நாயகி வந்து கழுத்தில் போட்டிருந்த ஒரு மாலை வந்து காணா போச்சு. கழுத்தில் போட்டிருந்த ஒரு மாலையை காணலை. எல்லாம் தேடுன்னு சொல்லி பிரயாணத்தை கிளம்ப போகிறாங்க. மாலையை காணாமல் இரவல் வாங்கினதாச்சே, நான் கொண்டு கொடுக்கணுமே அப்படின்னு அவங்க பதறாங்க. எல்லோரும் பயணத்தை நிப்பாட்டி போய் தேடுன்னு வந்த எல்லா பற்றி தேடுறாங்க, காணலை. கடைசியில் என்ன ஆச்சு, இப்படி இங்கே இருந்ததுனால தொழுக நேரம் வருது, ஒழு செய்யணும், தண்ணி இல்லை, இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, அல்லாட்ட இருந்து தண்ணி கிடைக்காட்டி தயமம் செய்யுங்கன்னு சட்டம் வருது. அப்போ பெரும்பாலும் ஒட்டகத்தை எழுப்புறாங்க, எல்லாம் தயமஞ்சை தொழுது எந்திரிக்கிறாங்க. ஒட்டகத்துக்கு கீழே கிடக்குது, அது படுத்து கிடந்த ஒட்டகத்துக்கு கீழே எது கிடைக்குது, அந்த காணா போன மாலை வந்து கிடக்குறது. அப்போ அந்த உசைது பின் ஹுதைர் என்ற ஒருத்தர் சொல்லுவார் ஆயிஷா நாய்கிட்ட, அபூபக்கருடைய குடும்பத்தாராகி நீங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி தெரியும், கடைசியில் பார்த்தா உங்களுக்கு கொண்டு ஒரு நன்மை தானே ஏற்பட்டுருக்குது. நீங்கள் இது மாலையை தொலைக்காட்டி தயமஞ்செய்யலான்னு ஒரு சட்டம் கிடைச்சிருக்குமா. நீங்கள் மாலையை தொலைக்காமல் பிரயாணப்பட்டு போயிருந்தால் தண்ணி உள்ள இடத்த கரெக்டாக போய் அடைஞ்சிருப்பீங்க, ஒழு செஞ்சு தொழுதுருப்பீங்க. அப்போ இப்படி வந்து நமக்கு உலகத்துக்கே ஒரு கிருபையாக போச்சே. இப்போ ஆயிஷா நாயகி அந்த பொருளை தொலைச்சது அந்த நேரத்தில் அவங்களுக்கு பின்னாடி கிடைச்சி வேற போச்சு. கிடைக்காம இருந்தால் கூட அது அந்த நேரத்தில் அப்படி தெரிஞ்சாலும் இப்போ என்ன, அதனால தானே சட்டம் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை தருவதற்கு தான் நல்லா என்ன செஞ்சான், நிறுத்து, இவங்க தண்ணிக்கு போய் சேரக்கூடாது,
இவங்க இப்போ கிளம்புனாங்கன்னா தண்ணி உள்ள இடத்துக்கு சேர்ந்துருவாங்க, தண்ணி கிடைக்காம இப்போ ஆக்கணும், அப்போ என்னன்னு அவங்க யோசிக்கணும், அப்போ ஒரு சட்டத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக கூட எல்லாம் என்ன செய்யணும், இந்த அதாவது அல்லாஹ் வந்து சும்மா சட்டமாக சொல்லிடலாம். அல்லாஹ் வந்து ஒரு சம்பவம் ஏற்படும் போது தான் சட்டத்தை இறக்குறான். அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்னன்னா, நம்ம இந்த உம்மத்தை பொறுத்து மற்ற உம்மத்துக்கெல்லாம் மொத்தம் புத்தகத்தை கொடுத்து விடுவான். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன 23 வருஷத்தில் அப்பப்போ சூழ்நிலையில் வரும், பிரச்சனை வரும்போது வசனம் வரும். அதனால அந்த மக்கள்கிட்ட வந்து நடைமுறையோடு ஒத்து போன ஒரு வாழ்க்கை நெறியாக இது அமைந்திருக்கிறது. சும்மா ப்ராக்டிக்கலாக தத்துவமாக இருந்த புத்தகத்தை படிக்கவே மாட்டாங்க. அப்பப்போ பிரச்சனை வரும்போது சொன்னோம்னு சொன்னால் அது உள்ளத்தில் ஆழமாக பதியும். அப்போ இந்த தண்ணி இல்லைன்னு ஒரு நிலைமை ஏற்பட்டு, தண்ணி இல்லை என்ன செய்யணும் இப்படி பரவணும், செய்தி பரவணும், எப்படி தண்ணி இல்லாமல் ஒழு செய்ய எப்படி தொழுகிறது அப்படின்னு அனைவருடைய வாயிலிருந்து அந்த கேள்வி பிறக்கணும். அப்போ வரும் இந்த மாதிரி தண்ணி இல்லாவிட்டால் தயமம் செய்யுங்கள். அப்போ ஒரு இழப்பு தானே இது. அதாவது நகை காணாமல் போகிறது என்பது ஒரு இழப்பு. அது அடுத்தவங்களுடைய நகை இரவல் வாங்கி இருக்கும்போது காணா போனால் டபுள் இழப்பு. நம்ம நகை பேசாமல் உட்காந்துடலாம், அப்புறம் அங்கே போனால் கழுத்தை பிடிப்பாங்களே, அப்போ ரெட்டை இழப்பு. இப்படி ரெட்டை இழப்பை கொடுத்ததுனால அப்போதைக்கு ஒரு டென்ஷனாக ஒரு மனக்கவலை அதிகமாக இருந்தாலும் இந்த ஒரு ஆயத்தை தருவதற்கு, இந்த சட்டத்தை தருவதற்காக கூட எல்லாம் என்ன செய்கிறான், இப்படி ஒரு வேலையை செய்கிறான். அப்போ நம்ம என்ன வழங்கணும், அல்லாஹ் வந்து எதை செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி அது ஒரு தூர நோக்கோடு அவன் ஒரு காயை நகர்த்திக்கிட்டு இருக்கிறான். அதனுடைய விளை 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ கூட என்ன செய்யும் தெரியும். மக்காவிலேருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டப்படலைன்னா ஒரு பெரிய சக்கரவர்த்தி உண்டாயிருக்குமா? மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு பிரச்சனை பண்ணுறாங்க, எல்லா பேரும் மாலையை போட்டு வரவேற்று வாங்க சூப்பராக பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தான்னு வைங்க, புசுக்குன்னு அங்கேயே போயிடும். அப்படி தானே போயிடுறேன். அப்போ பிரச்சனையை பண்ணி ஆட்டி உத வாங்கி வேலைக்கு ஊற விட்டு ஓடணும்னு அந்த உத்வேகம், விரட்டப்பட்டவர்களுக்கு ஒரு வெறி வரும்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் இறை தூதருங்கிற முறையில் வஹீயின் அடிப்படையில் அவங்க செயல்பட்டாலும் அவங்களுக்கு பக்கபலமாக சஹாபாக்கள் இருந்தாங்களா இல்லையா? அவங்க ஏன் உத்வேகத்தோடு நின்றாங்க? நம்மளை ஊரை விட்டு விரட்டியிருக்கிறாங்க, அதுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும்னு அடிமனசில் பதிஞ்சிடும். அடிமனசில் என்ன செய்யும், அவர்களுக்கு முன்னாடி நம்ம நின்று காட்டணும் என்கிற ஒரு உத்வேகம் அவர்களுக்கு எதனால் ஏற்பட்டுச்சு? அதனால தான் பத்ரில் வந்துக்கிட்டு 300 பேரை வச்சுக்கிட்டு அவ்வளோ பேரை அடித்து விரட்ட முடிஞ்சு. பாதிக்கப்படாமல் இருந்திருப்பார்களே ஆனால் இந்த மாதிரி உத்வேகமாக அவங்க போரிட்டு இருப்பார்களா? அப்போ இன்னைக்கு இஸ்லாமிய ஒரு பெரிய சக்கரவர்த்தி சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மரணித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் விரட்டப்பட்டது காரணம். அந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டு வேற ஒரு இடத்துல, அப்போ தான் விரட்டலைன்னா அங்கே ஒரு தளம் உண்டாகாது, அங்கே ஒரு பேஸ் உண்டாகாது. அதுக்கு அந்த எதிரிகள்லாம் இல்லைன்னு சொன்னால் தயாரிப்புகள் செய்வோமா? எதிரி இருந்தால் தானே நம்ம தௌஹீதில் நீ பார்க்குறமே, எந்த ஊரில் வந்துக்கிட்டு நீ எப்படி வேணாலும் ஜெயிக்கிறான்னு வளர மாட்டேங்குது. ஒரு ஊரில் என்ன செய்யுங்க, வேற ஆட்டிக்கிட்டு போ, நெஞ்சில் கட்டிக்கிட்டு போ, தொப்பி போட மாட்டேன் போடாத, அல்வாத்தியை ஓத மாட்டேன் ஓதாத அப்படின்ட்டாங்கன்னு வைங்க, அதோட மௌத்து. அந்த ஊரில் வளரவே செய்யாது. அந்த ஊரில் என்ன செய்யாது, இருக்கிறவனுக்கே பிடிமானம் வர மாட்டேங்குது. அடிப்போம் கொண்டு விட வேண்டாம் தானே செய்யுது, கொண்டு விடுவியா பாப்பமா இப்படி வருமா இல்லையா? அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னா அதில் ஒரு தோல்வி, ஒரு எதிர்ப்பு, பிரச்சனை, பஞ்சாயத்து, அடித்தடி கலாட்டம் அந்த மாதிரி வந்தால் தான் அப்போ நம்ம இதை நிலைநாட்டி ஆகணுங்கிற ஒரு உத்வேகம் வந்து எதிர்க்கிற ஊர்களில் எல்லாம் தான் வளர்ந்துச்சு. எதிர்ப்பு இல்லாத ஊர்களில் எல்லாம் சரின்னு எங்கே சொல்கிறானோ அதான் ரொம்ப ஆபத்தான பயப்படுறோம். ஒரு ஊர்லேருந்து அடிச்சுட்டான் உடைச்சிட்டான்னா சந்தோஷம் தான் படுறோம், இது இன்ஷா அல்லாஹ் இது வளர்ந்துடும். ஏன்னா அல்லாஹ் வந்து அதுக்குரிய இப்படி தான் அல்லாஹ்வுடைய ஸ்டைல் அப்படி தான். ஒரு தோல்விக்கு பின்னாடி தான் அல்லாஹ் என்ன செய்யறான், இன்னமால் உசுரி யுசுரா, சிரமத்தோடு லேசும் கலந்துருக்கு, உனக்கு தெரியாது. இன்னமால் உசுரி யுசுராங்கிறது 2 தடவை ஒரு விஷயத்தை அடுத்தடுத்து சொல்கிற அந்த ஒரு வசனம் மட்டும்தான். ஒரே விஷயத்தை 2 டைம் அடுத்தடுத்து ரிப்பீட் பண்ணுறான்ல. அப்போ என்ன செய்யறான், இன்னமால் உசுரி யுசுரா, சிரமத்தோடு லேசு கலந்துருக்கு, உனக்கு தெரியாது. இது சிரமம். எது சிரமம்? அதாவது மக்கா விட்டு விரட்டப்படுவது சிரமம் இல்லவே இல்லை. அது ஆட்சி அமைப்பதற்கு பயணம், ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்கான பயணம் அதில் அடங்கி இருக்கிறது. நமக்கு இது மட்டும் தெரிகிறது, அது தெரிய மாட்டேங்குது. புரியுதா? அவர் கிணத்துல போடுவது சிரமம், அது வந்து அவர் ஜனாதிபதி ஆவதற்குரிய பாதையில் பயணப்பட்டாருங்கிறது அதில் உள்ள நன்மை. இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான், எல்லா சிரமங்கள்லையும் அதில் உசுரோட யுசுர் இருக்குது. உசுர்னா சிரமம், யுசுர்னா லேசு. எல்லா சிரமத்தோடையும் லேசு கலந்துருக்குது, நீ அதை கவனத்தில் கொண்டுக்கேண்டு அல்லாஹ் செய்யறான். அப்படி தான் நமக்கு உலகத்தையும் செட்டப் பண்ணி வச்சிருக்கிறான் அல்லாஹ். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு வந்து எந்த விதமான தோல்விகள் வந்தாலும் நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம். இதுக்கு சில உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலேருந்து விரட்டப்பட்டாங்க. விரட்டப்பட்டு ஒரு 6 வருஷம் ஆகிவிட்டது. பல போர்கள்லாம் சந்தித்து அதுக்கெல்லாம் பிறகு 6வது ஆண்டு சஹாபாக்களை அழைத்து கொண்டு சொந்த ஊரில், காபத்துல்லாங்கிறது அவங்களுடைய சொந்த ஊரில் உள்ள அல்லாஹ்வுடைய ஆலயம், அந்த ஊர்க்காரர் என்ற முறையில் அவங்களுக்கு அந்த கூடுதலான உரிமையும்
அதில் இருக்கிறது. அப்போ தவாப் செய்வதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு அவங்களுடைய தோழர்களோடு புறப்பட்டு வர்றாங்க. 1400 பேர் மொத்தம். 1400 பேர் தோழர்களை அழைத்து கொண்டு, 1400 பெரிய நம்பர் அந்த காலத்தில். ஒரு ஊருடைய ஜனத்தொகை அவ்வளோதான் இருக்கும். வழங்குத மக்காவுக்கு போனால் 1000 பேர் தான் இருந்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு நம்பர் வந்து பெரிய நம்பர். அன்றைக்கி 1400னா இன்றைக்கி ஒரு 14-15 லட்சத்துக்கு சமமாக வச்சுக்கிடலாம். அப்போ 1400 பேரை அழைத்து கொண்டு என்ன செய்கிறாங்க, உம்ரா செய்வதற்கு தான் வர்றாங்க. சண்டை செய்கிறதுக்கெல்லாம் வரலை. நம்ம ஊர் தான் நம்ம மட்டும் போவோம், என்ன செய்கிறாங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, பெரிய கூட்டத்தோடு முகமது நபி வர்றாருன்னொன்னே அவங்க என்ன செய்கிறாங்க, வழி மறிக்கிறாங்க. அந்த ஊருக்காரங்க மக்காவாசிகள் என்ன செய்கிறாங்க, ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி வழி மறித்து நீங்கள் வரக்கூடாது, இப்போ வரக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் இவங்க கூட்டத்தையும் பார்க்குறாங்க. இவங்க நினச்சா உள்ள நுழைஞ்சிடலாம். நம்பர் பெருசாக இருக்குதா இல்லையா, நம்பர் பெரிய நம்பரோடு வந்திருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம எதிர்த்தாலும் ஆபத்து, விட்டாலும் நமக்கு தோல்வி அப்படிங்கிறான். என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஹிக்மத்தாக ஒரு பஞ்சாயத்துக்கு வர்றாங்க. ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிக்கிடுவோம். என்ன செட்டில்மெண்ட்டு, அடுத்த வருஷம் நாங்கள் உங்களை அனுமதிக்கிறோம். எப்படி வர்றாங்க, எதிர்த்து நிற்கிறதுக்கு பயமாகவும் இருக்குது, அதாவது தடுக்கவும் செய்யணும், ஃபோர்ஸாக தடுக்கிறதுக்கு முடியலை. அப்போ அது ஒரு மிரட்டலோடவும் ஒரு பயத்தோடையும் கலந்து, மிரட்டலும் இருக்கணும், ஒரு பயமும் கலந்துருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்கிறது, அந்த மாதிரி ஸ்டைலில் வந்து பேசுகிறாங்க. நீங்கள் என்ன செய்யணும், இந்த வருஷம் திரும்பி போயிடணும், அடுத்த வருஷம் தான் நாங்கள் தடுக்க மாட்டோம். அதுக்கு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, நீங்கள் வந்ததுக்காக என்ன செய்வோம், அக்ரிமெண்ட் போட்டுக்கிறணும். அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் நீங்கள் இருந்தால் நாங்கள் உங்களை அனுமதிக்கிறோங்கிறாங்க. அப்போ இது வந்து அதை ஏற்றுக்கிறாமல் இருந்திருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினச்சா உள்ளே போயிருக்கலாம். நினச்சாங்கன்னு சொன்னால் அவங்க இருக்கிற அந்த நம்பருக்கு 1400 பேர்னா உள்ளூரில் 1000 பேர் தான் இருப்பான். அப்போ இதே நம்பர் அளவுக்கு இருப்பான். அப்போ இவங்கெல்லாம் பொறுக்கி எடுத்த ஆளுக்கு வேறு 1400 பேரும் அதுக்குண்டே என்ன செய்கிறாங்க, தயார் நிலையில் உள்ள ஒரு ஆட்களாக படுகளவர்கள்லாம் இருக்க மாட்டார்கள். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் என்ன செய்கிறாங்க, இந்த ஒப்பந்தம் வந்தவுடனே அல்லாஹ் வந்து ஏற்றுக்கிற சொல்கிறான். சரி ஒப்பந்தம் பண்ணுங்கிறான். பண்ணுனா பார்த்தா என்ன இருக்குது, ஏன் இப்படி பின்வாங்கன்னு, நம்ம உள்ள நுழைஞ்ச நம்ம ஊர் அல்லாஹ்வுடைய ஆலயம், நம்ம சண்டைக்கு போகலை, வழிபாடு இபாதத்து செய்ய போகிறோம், இவன் அதை தடுக்கிறான், நம்ம நம்பரோடு போதுமான நம்பர்லாம் இருக்கிறோம், நினச்சா உள்ளுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஆத்திரமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, இறைவன்கிட்டருந்து அந்த ஏற்றுக்கொள்ளலாம்ங்கிற வகி அடிப்படையில் அதை வந்து சரி ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ உமர் கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நம்ம ஹக்கில் தானே இருக்கிறோம், ஆமாம், அவங்க வந்து பாத்திலில் தப்பில் தானே இருக்கிறாங்க, நம்ம சத்தியத்திலான இருக்கிறோம், ஆமாம், அவங்க தவறில் தானே இருக்கிறாங்க, ஆமாம், அப்பயும் அவங்களுக்கு நம்ம பணியணும், நம்ம சரியான பாதையில் இருந்தால் நம்ம புள்ள போயிட வேண்டியது தானே அப்படிங்கிற அந்த அது தோல்வினா எவ்வளோ பெரிய தோல்வி. அதாவது இபாதத்து செய்ய வந்து தடுத்து திரும்பி போனால் தோல்வி தானேங்க. நம்ம ஒரு மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி தடுத்துட்டாங்கன்னு எவ்வளோ கோவம் வருது, ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி தடுத்துட்டாண்டா எவ்வளோ கோவம் வருது. இது எவ்வளோ பெரிய ஒரு மேட்ரு, எத்தனை மைல்கள் பிரயாணம் பண்ணி, சாதாரண விஷயமா 300-400 கிலோமீட்டர் அங்கேருந்து பிரயாணம் பண்ணி வர்றதுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமான இது, எத்தனை நாள் அதுக்கு மெனக்கட்டுருக்கனே, எவ்வளோ பெரிய தியாகங்கள்லாம் பண்ணியிருக்கனே, அவ்வளோ பண்ணி கிட்டத்தில் நெருக்க வீட்டில் வச்சுக்கிட்டு திரும்பி போனால் எப்படி இருக்கேன், அதை ஏற்றுக்கிற கூடாண்டு ஒரே படியாக நிற்கிறாங்க எல்லா சகாபாக்களும். ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு அவங்க கண்டிஷன் வர போகிறாங்க. என்ன கண்டிஷன், 3 முக்கியமான கண்டிஷன், நிறைய கண்டிஷன் இருக்கிறது, 3 முக்கியமான கண்டிஷன். ஒன்று, அடுத்தாண்டு நீங்கள் வரும்போது 3 நாள் தான் தங்கணும், கண்டிஷன் போடுறாங்க. 3 நாள் தான் என்ன செய்யணும், உம்ரா செஞ்சு ஓடுறது தானே, இங்கே டேரா போடுறதுக்கு வரக்கூடாது, உங்கள் ஊர் பிறந்த ஊர் மாமாட்டு ஊரை மச்சம் வீட்டுக்கு விருந்துக்கு போகிறலாம் இருக்கக்கூடாது, வரணும் உம்ரா செய்யணும், 3ஆவது நாள் பிறப்பிட்டு போயிடணும், ஒரு கண்டிஷன். அந்த 3 நாள் என்ன செய்யணும்னு கேட்டால், வாளை தவிர வேறு எந்த ஆயுதம் வச்சிருக்கக்கூடாது, ஈட்டி அம்பு வில்லு இதெல்லாம் வச்சிருக்கக்கூடாது. அந்த வாளும் உரையில் போடப்பட்டு தான் வரணும். வாளுங்கிற எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில். வாள் என்பது எல்லார்ட்டையுமே இருக்கும். வாள் இல்லாமல் ஒருத்தனை கற்பனை பண்ண முடியாது அந்த காலத்தில். அது சட்டையை கழட்டிட்டு வேண்டாம் எப்படி இருக்குது அந்த மாதிரி உள்ளது. நம்ம காலத்தில் வாள் தேவையில்லாத காலத்தில் வாழ்கிறோம். அந்த காலத்தில் ஆட்சி அதிகாரம்லாம் இல்லை, அந்த மாதிரி வழிப்பறி கொள்ளைகள்லாம் இருப்பாங்க. எல்லாருமே என்ன செய்வாங்க, வாள் எப்போதுமே கையில் வச்சுருப்பாங்க. ரசூலுல்லாஹ் கூட மதீனாவில் என்ன செஞ்சாங்க, உங்களோட வாளை ஈட்டி வைத்திருக்கக்கூடியவர்கள் வந்து அம்பு பகுதியை கூர்மை பகுதியை தரையை பார்த்தபடி பிடித்து நடங்க. மதீனாவில் சும்மா இருக்கும் ஆள் எடுத்து தான் போவாங்க. ஒரு நாய் ஒரு படம் போட்டுறது, இது மாதிரி உள்ள விஷயத்துக்கெல்லாம் ஒரு தேள் வந்து அடிச்சு போடுவாங்க. அந்த வாளோட வந்து அப்படியே வந்து இரண்டரை கலந்து போன ஒரு சமுதாயம் அது, அரபு சமுதாயம். அப்போ என்ன செய்கிறாங்க, இவங்களும் வாள் வச்சுக்க தானே செய்வாங்க. வாளோட வாள் மட்டும் வச்சுக்கிறங்க, ஏன்னா அது மஸ்ட்டு நமக்கு முக்கியமான ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அது உரையில் போடப்பட்டிருக்கணும். இடுப்பில் ஒரு உரை போட்டிருப்பாங்க, உரையில் சொருவி இருக்கணுமே தவிர கையில் பிடித்து கொண்டு வரக்கூடாது. வாழை கையில் எடுக்காமல் நீங்கள் வரணும் அப்படிங்கிற மாதிரி 3 நாள் தான் தங்கணுன்ட்டாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்க,
இங்கே உள்ள யாராவது உங்களோட திரும்பி வந்தாங்கன்னு சொன்னால் சேர்த்துக்கிறக்கூடாது. இங்கேருந்து ஒரு ஆள் வந்தாருன்னா என்ன செய்யக்கூடாது, எங்களில் சேர்ந்த ஒரு ஆள் உங்களோட வர்றேன்னு சொன்னார்னா நீங்கள் உங்கள் இதில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது. உங்களிலேருந்து உள்ள ஆளுக்கு யாராவது இங்கே தங்கிடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா விட்டுருணும். உம்ராவுக்கு வர்றீங்கல்ல, 200 பேர் நாங்கள் மக்காவில் தங்கிடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க, எங்கள்கிட்ட விட்டுட்டு போயிடணும். உங்கள் ஆளுக்கு வந்து உம்ராவுக்கு வரும்பொழுது இங்கே தங்கிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிடணும். எங்களில் மக்காவாசிகள் கொஞ்சம் பேர் உங்களுக்கு திரும்பி போகும்போது 1400 வர்றீங்களா, இன்னொரு 200 சேர்ந்து 1600 போனால் விட மாட்டோம். 1400 தான் போகணும். எங்கள் ஆளுக்கு யாரையும் கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. உங்கள் ஆளுக்கு விரும்பலைன்னா விட்டுட்டு போயிடணுன்றவுடனே எல்லாரும் கோபம் தாங்க முடியல. சகாபாக்களுக்கெல்லாம் என்ன இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, இது ஒப்பந்தமாக, இது நம்மளை கூட ரொம்ப இழிவுபடுத்துகிறாங்க, நம்மளை ரொம்ப டவுன் ஆக்குது, இது நமக்கு மானம் அப்படின்லாம் ரோசப்படுறாங்க, கோவப்படுறாங்க. பொறுமையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறாங்க. போட்ட உடனே ஆயத் இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹன் முபீனா, உமக்கு தெல்ல தெளிவான வெற்றியை தந்து விட்டோம். தோல்வி இது பயங்கரமான தோல்வி நம்ம பார்வையில். ஏன்னா உம்ரா செய்ய முடியலை, அவன் சொல்ல கேட்குறோம், 3 நாள் கண்டிஷன் அவன் போடுறான், அவன் ஆட்களை வந்து வந்தால் சேர்த்துக்கிற கூடாதான், நம்ம ஆட்களை வந்து அவன் சேர்த்துக்கிறவானா, என்னங்கடா சமநிலையில் இருக்க வேண்டாமா அப்படின்லாம் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு அநியாயமாக தெரிகிறது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது வேற ஒரு வேலைக்கு இதை செய்கிறேன், இது மகத்தான வெற்றி. இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, தெளிவான வெற்றியை நம்ம தந்துட்டோம் அப்படிங்கிறான். கடைசியில் என்னாச்சு, இந்த ஒரு வருஷத்துக்கு இடையில் மக்காவோட நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்று ரசூலுல்லாஹ்ட்ட அப்போவே ஒருத்தர் வருவார். ஒப்பந்தம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வருவார், என்னை குடும்பப்படுத்துகிறாங்க உங்களை சேர்த்துக்கிறங்கண்டு கையெழுத்து போடப்பட்டிருக்காது. அப்போ என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்துக்கிறலாம் நினைக்கும் பொழுது அவங்க மறுப்பாங்க, அதெல்லாம் முடியாது, என்ன பேச்சு ஒப்பந்தம் கையெழுத்தாவலையப்பா, அதெல்லாம் கிடையாது, எங்கள்கிட்ட ஒரு ஆள் வந்து சேர்த்துக்கிற கூடாதா இல்லையா, நீ எங்கள்கிட்ட திருப்பி அனுப்பு அப்படின்ட்டுருவாங்க. அவரை திருப்பி அனுப்புவாங்க. அவர் என்ன செய்வார், தப்பிச்சு ஓடி போயிடுவார். இப்படியே ஒவ்வொருத்தராக போய் அங்கே ஒரு தனியாக ஒரு இடத்துல அவங்க ஒரு அசம்பிள் பண்ணி இருந்துக்கிட்டு இவங்க போகிற வரலாம் குடைச்சல் கொடுக்குறது. இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட போய் சேர்ந்து அப்படிலாம் செய்ய முடியாது. இவங்க யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்களாம் என்ன செய்கிறது, மக்காவிலேருந்து புறப்பட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வரமாட்டாங்க. இவர் அபுஜந்தல் அவர் குடியிருக்கிறார்கள், அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. ஒருத்தரா 5, 10, 20, 30 நாங்கள் பாட்டு கூட்டிகிட்டு இருக்குது. இவங்க வியாபாரத்துக்கு போக முடியலை, அவங்க வழிமறிக்கிறது, இடைஞ்சல் பண்ணுறது. ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடையலை, முறையிட்டா நாங்கள் சேர்த்துக்கல, இன்னும் வேணாண்டி வட்டி விட்டோமே, அவங்க எங்கள் கண்ட்ரோலில் இல்லையே, நீ இன்னும் அங்கேருந்து வர்ற ஆளுகளை சேர்க்க வேணான்ட்டேன், நாங்கள் சேர்த்துக்கிறல, அவன் செஞ்சால் நான் எப்படி பொறுப்பாளியாக வந்தவொடனே அவங்களே வந்து மென்மையாக வந்து இறங்கி வர்ற அளவுக்கு நிலைமை ஏற்பட்டு போச்சு. அதே மாதிரி நம்மளில் உள்ளால் யாராவது போவானா, அதாவது மக்கள் பார்த்தா தப்பு மாதிரி தெரியுது. ஒரு தௌஹீதோட்டு எனக்காவது போயிருக்கானா, இத்தனை வருஷம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், தௌஹீதை நோக்கி தான் மக்கள் வர்றாங்களே தவிர தௌஹீத் ஜமாத்துன்னு 10 பேர் வெளியே போனாங்கன்னு இருக்காது. ஆனால் வேற ஒரு காரணிக்கப்பட்டிருப்பாங்க, வேற ஒரு அந்த மாதிரியான போயிருப்பாங்களே தவிர இந்த கொள்கை தப்பு, இதை விட அது கபூர் தான் சரி, மதுகப்பு தான் சரின்னு யாராவது போயிருக்காங்களா, ஒருத்தர் போக மாட்டாங்க. அதனால் இது பெரிய லாஸே இல்லை. அவங்க ஏட்டில் வேண்டாம் அவங்க ஜெயிச்சிருக்கலாமே தவிர யார் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து யாருக்கு திரும்பி தங்கிட போகிறா, 1400 வந்தவொடனே நாங்கள் 500 இங்கே இருந்துக்கணும்னு சொல்ல போகிறாங்களா, ஒருத்தராக ஈமானை விடுவாங்களா? அவன் அல்லாஹ் இதெல்லாம் கவனிக்கிறான், மக்கள் யாரும் கவனிக்கலை, அனைத்து சகாபாக்களும் கவனிக்கலை, அல்லாஹ் இதை கவனிக்கிறான். இது எழுதுறாங்க, கிறுக்குத்தனமாக எழுதுறாங்க. ஒரு ஆள் நமக்கு லாஸாக போகுதா, ஒரு ஆள் கூட மிஸ் ஆகுது. இந்த ஒப்பந்தத்தினால ஒரு ஆள் நமக்கு இழப்பு இல்லை. அங்கேருந்து ஏற்றுக்கொண்ட ஆள் அங்கே இருந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா தனியாக ஓடி போய் இருந்துக்கிட்டு குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பான். 2 நமக்கு தான் லாபம். உள்ளூரில் இருந்துக்கிட்டே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் 10, 20 ஆகும், 20, 30 ஆகும். அப்போ என்ன அல்லாஹ் சொல்கிறான், இது இந்த சம்பவங்கள்லாம் புகாரில் 4251வது ஹதீஸ்லையும் இன்னும் பல இடங்களையும் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே என்ன சொல்லுகிறது, பார்த்தா தோல்வி. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை மேலோட்டமாக படித்து பார்த்தால் என்ன செய்யுது, தோல்வி. ஆனால் அந்த ஓராண்டுக்குள்ளே என்ன நிலைமை தலைகீழ மாறுனுச்சுன்னா அது அல்லாஹ் வந்து அப்போ சொல்கிறான் மகத்தான வெற்றிங்கிறான். போர் நாள் கூட இப்படி வெற்றி கிடைக்காது. இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, மகத்தான வெற்றி உமக்கு தந்து விட்டோம். இந்த ஒப்பந்தத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது மகத்தான வெற்றிங்கிறான். அப்போ தோல்வியை வெற்றிங்கிறான் அல்லாஹ். இதான் நம்ம படிக்க வேண்டிய பாடம். நமக்கு ஒரு தோல்வி கிடைச்சா அதனுடைய பின் விளைவுகள் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும். நம்ம பின் விளைவுகள் ரிசல்ட் தெரியாத காரணத்தினால் நம்ம தோல்வி நினைக்கிறோம். அல்லாஹ்வுக்கு பின் விளைவு தெரிஞ்ச காரணத்தினால் வெற்றிங்கிறான். நம்மளை என்ன செய்யணும், ஒரு தோல்வி ஏற்பட்டால் பின் விளைவு தெரியாட்டாலும் அல்லாஹ் இதை பிடிச்ச அவன் ப்ரோக்ராம்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது. நம்மளை இந்த மாதிரி போக விடாமல் தடுக்கிறானா, சரி தடுக்கட்டும். எடுத்த வியாபாரம் ஃபெயிலியர் ஆகுதா, போயிட்டு போகுது. ஒரு தொழிற்சாலை தொடங்கணுமா, லாஸ் ஆகி போச்சா, போயிட்டு போகுது. ஒரு வீடு கட்டணுமா, இடிஞ்சு விழுந்துருச்சா, சரி போயிட்டு போகுது. ஏதோ ஒன்று நல்லா நம்மளுக்கு என்ன செய்கிறான், வேறு ஏதோ ஒன்று நாடுகிறான், இன்னொரு நன்மைக்காக வேண்டி எல்லாம் செய்கிறான்.
இப்படின்னு இந்த வரலாறுகளை எல்லாம் நினைத்து பார்த்தோமே ஆனால் நமக்கு என்ன வராது, குழப்பம்லாம் வராது. அதே மாதிரி வந்து உஹது போரில் நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். இது ஒரு அழகான ஒரு தத்துவம். இது ரெண்டு பேருக்கு மத்தியில் சண்டை நடக்குது, யுத்தம் நடக்குதுங்க. யுத்தத்தில் ஒரு ஆள் தானே ஜெயிக்கணும், ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியும். யுத்தம்னு சொன்னால் அவன் ஜெயிக்கணும், அவன் ஜெயிக்கணும். ரெண்டு பேரும் எப்படி ஜெயிக்க முடியும், ரெண்டு பேரும் ஜெயிக்க முடியாது. அப்போ உஹது போரில் என்ன செய்யணும், ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் கை தான் ஓங்குனுச்சு. ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருந்தாங்க ஒரு 50 பேரை. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நம்ம போரில் ஜெயிச்ச உடனே மக்கள் நம்ம கை ஓங்கி எதிரிகள்லாம் ஓட ஆரம்பித்த உடனே ஒரு கணவாய் பகுதி, அந்த பகுதியில் பாதுகாப்பு நிறுத்தின ஆட்கள்லாம் ஓடி வந்து இந்த கனிமத்து பொருளை விட்டுட்டு போவாங்கல்ல, அதெல்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்கல்ல, அந்த வழியாக பூந்து ரவுண்டு கட்டிட்டாங்க. அந்த தோல்வி முதல்ல உஹதுலையும் வெற்றி தான் கிடச்சிச்சு, வெற்றிக்கு பிறகு தோல்வி ஆகி போச்சு. அப்போ இந்த தோல்வி ஆனோன்னு அப்படி இடிஞ்சு போய் என்ன நம்ம சரியான மார்க்கத்தில் இருக்கிறோம், 70 சஹாபாக்களை கொலை பண்ணிட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பெரிய இழப்பு நமக்கு இந்த உஹது போரில் ஏற்பட்டு போச்சுன்னு கவலைப்படுறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், எம்சஸ்கும் கருகுன், உங்களுக்கு இப்போது ஒரு துன்பம் ஏற்பட்டது என்று சொன்னால், ஃபக்கது மஸ்ஸல் கௌம கருகும் மிஸ்லுஹு, இதே மாதிரியான துன்பம் அவங்களுக்கு பத்ரில் ஏற்பட்டு இருக்கிறது. உனக்கு மட்டும் ஏற்பட்டுச்சு, உனக்கு இப்போ ஏற்பட்டுச்சுல, உனக்கு 70 பேர் இப்போ போயிட்டாங்கல்ல, பத்ரில் அவனுக்கு 70 போனாங்கல்ல, அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், அவனுக்கு அப்படி போயிருக்கிறது. தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழலச் செய்கிறோம், மக்களுக்கு மாறி மாறி சுழலச் காலத்தை வந்து சக்கரமாக்கி எல்லாம் சொல்கிறான். சக்கரம் என்ன செய்யும், சுற்றிக்கிட்டே இருக்கிற சக்கரம் மேலே உள்ளது கீழே போகும், கீழே உள்ளது மேலே வரும். சுற்றுனால அதான் அர்த்தம். சக்கரத்தை சுற்றி விட்டீங்கன்னு சொன்னால் மேலே உள்ள சக்கரம் கீழே போகும், கீழே உள்ளது மேலே வரும். காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழல வைப்போம். அந்த மாதிரி தான் உலகம் இயங்கும்னு விளங்கிக்க. அப்போ உன்னை வந்து மேலே இருக்கிற கீழே இதெல்லாம் கீழே உள்ளவங்க மேலே வந்துடுவான். ஆனால் நீ கீழே கிடக்க மாட்டேன், சுற்றிக்கிட்டு தான் இருக்கிற மறுபடியும் மேலே வருவேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், காலத்தை சக்கரமாக்கி சொல்லுகிறான். இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் தோற்று போயிட்டோம்னா இன்னொருத்தவன் அந்த பெரிய இடத்த அந்த இடத்த அவன் பிடிச்சிக்கிடுவான். அவனு நிரந்தரமாக இருப்பானா, இருக்க மாட்டான். அவனை பிடிச்சி இறக்கி விட்டு இவன் வருவான், இவனை பிடிச்சிட்டு அவன் வருவான். அப்போ யாருக்கும் எந்த ஒரு தோல்வியும் பர்மனண்ட் கிடையாது. இதனுடைய அர்த்தம் என்ன, தோல்வி வெற்றி தோல்வி மாறி மாறி தான் வரும், நிரந்தரமாக இருக்குமா, நிரந்தரமாக இருக்காது. காலச்சக்கரம் வந்து காலத்தை சக்கரமாக்கி நுதாவிலுஹா பைனன் நாஸ், அதுவும் யாருக்கு சொல்கிறான், சஹாபாக்கள் சத்தியத்துக்கு போர் செய்ய போகிறாங்க, சத்தியத்தில் இருக்கும் நாங்கள் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது கூட இடம் தரல. அப்படி தான் நினைக்கிறேன். அவன் தப்பான கொள்கையில் இருக்கிறான், அவன் பதில் போரில் தோத்தது ஓகே, நாங்கள் சரியான கொள்கையில் இருக்கிறோம், நாங்கள் ஏன் உஹது போரில் தோக்கணும் அப்படின்னு லாஜிக்கு பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான். அதெல்லாம் கிடையாது. நல்லவன் கெட்டவன் பார்த்துலாம் நான் கொடுக்க மாட்டேன், சுற்றி விட்டுட்டே இருப்பேன். வழங்குதா, இவன் ஜெயிப்பான், ஒருத்தர் அவன் ஜெயிப்பான், ஒருத்தர் இவன் ஜெயிப்பான், ஒருத்தர் அவன் ஜெயிப்பான், இப்படி தான் இருக்குமே தவிர காலத்துக்கும் ஒருத்தருடைய கை ஓங்கி இருக்கிற மாதிரி என்ன செய்ய மாட்டேனா, செய்ய மாட்டேன்னு சொல்லி 3வது அத்தியாயத்தில் 140வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனால் அதே உஹது போரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டு அது தோல்வி தானே, மயங்கி விழுந்து மூத்தா போயிட்டாங்கன்னு வதந்திகள்லாம் பரவி கூட இருந்த சகாபாக்கெல்லாம் விட்டுட்டு ஓடி நிறைய சகாபாக்கள் நினைச்சிட்டாங்க, இனிமேல் ரெண்டா பின்னி எடுத்துருவாங்க, நம்ம கை தாழ்ந்துருச்சு, எதிரிகள் கை ஓங்கிருச்சுன்னு சொல்லி எல்லாம் ஓட்டம் பிடிக்கும் பொழுது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, வேதனை தாங்க முடியாமல், எப்படி இந்த மாதிரி நபியை வெட்டி போட்டு நீங்கள் எப்படா நீங்கள் ஜெயிப்பீங்க, ஒரு நபியுடைய முகத்தில் இரத்த காயத்தை பூசிவிட்டு நீங்கள் ஜெயிப்பீங்களா, கைஃப யுஃப்லிஹு கௌமுன் ஷஜ்ஜு வஜ்ஹ நபிய்ஹிம் பித்தமி, நபியுடைய முகத்தில் இரத்த சாயம் பூசியவர்கள், இரத்த காயத்தை ஏற்படுத்தியவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி போடுறாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், உடனே கண்டிக்கிறான், லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது, நீ யாரை தீர்மானிக்கிறது ஜெயிக்கிறதுக்கு, நான் நினச்சி அவங்கள கூட ஜெயிக்க வைப்பேன், உங்களை வெட்டுனா அவன் ஜெயிக்கக்கூடாதா, இந்த உலகத்தில் யாரை ஜெயிக்க வைக்கணும், யாரை தோற்க வைக்கணும், எப்போ ஜெயிக்க வைக்கணும், எப்போ தோற்க வைக்கணும் என்பது நான் டிசைட் பண்ணணும், நான் தான் அதை முடிவு செய்யணும், நீங்கள் நபியாக இருந்தாலும் நீங்கள் டிசைட் பண்ணக்கூடாது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கூட வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம சத்தியத்தில் இருக்கிறதுனால் நம்ம தான் ஜெயிச்சாகணும், நமக்கு தான் வெற்றி கிடைக்கும், வெற்றிக்கு மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது, முஸ்லீம் ரெண்டுக்கு எதிர்பார்க்கணும், வெற்றி அல்லது வீர மரணம் அப்படி எதிர்பார்க்கணும். அவங்க வெற்றி நமக்கு தான் கிடைக்குங்கிற பேசும்போது அல்லாஹ் என்ன செய்கிறான், அப்படி சொல்லாதே, இந்த அதிகாரம் உனக்கு இல்லை அப்படின்னு அல்லாஹ் கண்டிக்கிறது என்ன செய்கிறோம், நம்ம வந்து குர்ஆனில் 3வது அத்தியாயத்தில் 128வது வசனத்தில் பார்க்குறோம். இதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஹுனைன் போரில் இதே மாதிரி சம்பவம் தான். ஹுனைனில் இதே மாதிரி ஆரம்பத்தில் வெற்றி கிடைத்து மக்கள்லாம் தோற்று போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே என்ன செய்கிறது, இவங்க போய் பொருள்கள் எல்லாம் பொறுக்க போன உடனே
திரும்பி வந்து அவங்க வந்து சுற்றி வளைச்சி அடித்து பயங்கரமான இழப்பெல்லாம் ஏற்படுத்தினாங்க. அந்த ஹுனைன் போருடைய நிலைமை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லக்கது நசரக்குமுல்லாஹு ஃபி மவாத்தின கசீரத்தின், ஏராளமான களங்களில் போர்க்களங்களில் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறான். பல பல போர்க்களங்களை சந்திச்சிருக்கிறீர்கள், அந்த காலத்தில் உதவி செய்திருக்கிறான். ஓ யோமு ஹுனைனின், ஹுனைனுடைய நாளில், ஹுனைன் போர் நடந்த அந்த நாளில் இது ஆஜபத்துக்கும் கசரத்துக்கும், உங்களிடத்தில் உள்ள பெரும் எண்ணிக்கை உங்களுக்கு ஒரு கர்வத்தை ஏற்படுத்தியது. நம்ம நம்பர் இன்னைக்கு கூட, இது பத்ரில் 300 பேர் இருந்து ஜெயிச்சிருக்கிறோம், இன்னைக்கு அவனை விட நம்ம ஜாஸ்தி நம்பர் எவ்வளோ நமக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரி இருந்திருக்குது. எதிரிகளை விட நம்முடைய நம்பர் என்னவா இருந்திருக்கு, அதிகமாக இருக்கிறது. அப்போ உங்களுடைய அதிக எண்ணிக்கை உங்களுக்கு வந்து ஒரு மமதையை, ஒரு கர்வத்தை ஏற்படுத்தியது. புலம் துகுனி அன்கும் செய்யா, உங்களுக்கு அந்த எண்ணிக்கை கொஞ்சமும் யூஸ் ஆகலை. இவ்வளோ அதிக எண்ணிக்கையாக இருந்து நீங்கள் தான் வாங்கினீங்க, முதல்ல கை ஓங்குனுச்சு. நம்ம பெருங்கூட்டமாக இருக்கும்போது எவன் நம்மளை ஜெயிக்க முடியும் என்று எப்போ நினைத்தீர்களோ அப்போ உங்களுக்கு அந்த எந்த ஒரு நன்மையும் தரவில்லை. ஒரு ஆக்கத்து அலைக்கும் அருந்து பிமா ரஹபத், பூமி விசாலமாக இருந்தும் உங்களுக்கு சுருங்கி விட்டது. இப்படி சுருங்கி போன மாதிரி தெரியும் தோல்வி அடையும் போது. சும்மா வல்லைத்து முதுபெறீன், புறம் முதுகிட்டு ஓடினீர்கள். சஹாபாக்கள்லாம் புறம் முதுகிட்டு ஓடினார்கள், பின்வாங்கி ஓடினார்கள். அப்போ ஒருத்தர் கேட்பார், ஹுனைன் போரில் எல்லாரும் புறம் எதிர்த்து ஓடினீங்களா? எல்லாரும் ஓடவில்லை, நாங்கள் ஓடினோம். எல்லாரும் ஓடவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஓடவில்லை. அந்த நேரத்தில் நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான அந்த அப்பாஸ் குதிரையை பிடித்து கொண்டிருக்க, குதிரை மேலே ஏறி உட்கார்ந்து, ஆனால் நபியும் லா கதீப், நான் அல்லாஹ்வுடைய தூதர், இது பொய் இல்லை, ஓடமாட்டேன். நபினை ஓடக்கூடாதுல, எல்லாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன்னுட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் ஓடுறாங்க, ஆனால் நபியும் லா கதீப், நான் ஒரு நபி, இது பொய் இல்லை. அனபுன் அப்துல் முத்தலீப், நான் அப்துல் முத்தலீபுடைய பேரன், வீரத்துக்கு பேர் பெற்றவர், அதையும் சேர்த்துக்கிறாங்க. நான் அப்துல் முத்தலீபுடைய பேரனாக்கேன், நான் ஒரு நபியாக்கேன், இது பொய் அல்ல, நாங்கள் நிற்பேன். ஒரு நபி எந்த காலத்திலையும் பின்வாங்கி ஓட மாட்டார், அது ஒரு பெரிய ஆதாரம். போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடக்கூடாது, ஜெயிக்கணும் இல்லாட்டி சாவணும். அதான் நபியுடைய தன்மை என்பதை நான் நிரூபித்து காட்டுவேன்னு சொன்னாங்க. இந்த கவிதை சத்தம் போட்டு சொன்ன உடனே ஓட்டம் பிடிச்சாலும் திரும்பி வந்து மர அசம்பிள் ஆகி ரசூல் அவ்வளோ போல்ட்டா செய்கிறாங்களே, நின்று தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு செய்கிறாங்க. திரும்பி வந்து பிடிச்சி மர ஜெயிச்சாங்க. திரும்பி வந்து நினைச்சாங்க அந்த இழப்பை வந்து ஈடுகட்டுற அளவுக்கு நடந்துச்சு. அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், நம்பர் அதிகமாக இருந்தும் தோல்வி வரலாம். ஒரு மண்டையில் தட்டுறதுக்காக கூட எல்லாம் செய்யலாம். ஒரு கர்வமாக ஏதாவது வரும்போது மூசா நபியை தட்டினானா இல்லையா? மூசா நபி அந்த மக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மக்களில் ஒரு ஆள் கேட்குறாரு, இன்றைக்கி மக்கள்லேயே அறிவாளி யாருன்னு கேட்குறாரு. அவர் கேட்குற ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, இன்றைக்கி இருக்கிற உலக மக்களில் பெரிய அறிவாளி யார்? மூசா நபி தான் அறிவாளி, உண்மையில் சந்தேகம்லாம் கிடையாது. ஆனால் அவர் சொல்லக்கூடாது, அது அவர் என்ன நான் தான்ட்டார். ஓகே, ஆன்சர் கரெக்ட் தான், ஆன்சர் தப்பு. அன்னைக்கு இருந்தாலும் ஒரு நபி தானே சிறந்த அறிவாளியாக இருப்பார். இயற்கையால் ஒரு அறிவு ஒன்று இருக்கிறது, வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு சேரும் பொழுது அவர் தான் அறிவாளி. அப்போ மக்கள் கேட்குறாங்க யார் அறிவாளின்னு, என்ன சொல்லியிருக்கானே, அல்லாவுக்கு தான் தெரியுங்க, இதுக்கு என்னை கூட யாருக்கா அல்லா கொடுத்துருப்பான், எனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லியிருக்கணும். அவர் என்ன செய்கிறாரு, நான் தான் எல்லாத்துக்கும் உலகத்தில் பெரிய அறிவாளின்ற கேட்டது தான் சொன்னார். அவரை வந்து சொல்லலை, அது பெருமைக்கும் சொல்லலை, உண்மையை சொன்னார் அவர். அல்லா நினைச்சிட்டான் அது எப்படி சொல்லலாம், நீ போய் கற்றுக்கிட்டு வந்து ஒரு ஆள் அனுப்புகிறான். பெருசாகவும் கற்றுக்கல, ஒரு முனைவொன்று விஷயத்தை என்ன செய்கிறாரு, அவருக்கு தெரியாத விஷயத்தை அவர் சொல்லி கொடுத்து கடைசியில் ஒரு விவரமான ஆள் நினச்சிலப்பா தெரிஞ்சவனுக்கு இந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் வந்து அப்படி செய்கிறான். அப்போ கூட ஒரு உதாரணம் சொல்லி, இந்த ஹில்ருங்கிறவர் இருக்கார் இல்லையா, அவர் மூசா நபிக்கு சொல்லுவார், ஒரு படகுல போய்கிட்டு இருக்கும் பொழுது கடலில் தண்ணீரை காட்டி ஒரு குருவி வந்து என்ன செய்யும், ஒரு சொட்டு தண்ணீரை எடுத்து மேலே பறக்கும். அப்போ சொல்லுவார், இந்த கடல் தண்ணீரில் இந்த குருவி எவ்வளோ தண்ணி எடுக்கும், அவ்வளவுதான்ப்பா உன் இல்மும் ஏன் இல்மும். அல்லாஹ்வுடைய இல்மோட அறிவோடு ஒப்பிடும் பொழுது கடல்னு வைத்து கொண்டால் இந்த குருவி எவ்வளவு தண்ணீரை வாயில் எடுத்திருக்கு. அதுக்கு தான் அல்லாஹ் அனுப்பி வச்சான். மூசா அனுப்பி அனுப்புனதுக்கு நான் தான் அறிவாளின்னு சொன்னீங்களே, உன் அறிவு இவ்வளவு தான், லட்சணம் இவ்வளவு தான் சொல்லி அல்லாஹ் காட்டுறான். அப்போ அல்லாஹ் வந்து அந்த மாதிரி ஒரு சோதனைக்கு ஒரு தோல்வியை தருவான். நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம், நம்ம கொஞ்சம் ராங்காக நடந்திருப்போம், திமிராக நடந்திருப்போம், இது ஒரு மண்டையில் தட்டினா தான் வந்து லாஸ் வந்தாலும் பண்பாடில் ஜெயிச்சிருவோம்ல. பொருளாதாரத்தில் அந்த மாதிரி நஷ்டம் நமக்கு வந்தாலும் அந்த கர்வம் நமக்கு போனால் நமக்கு நல்லது தானே, திமிரு நமக்கு குறைஞ்சா அது லாபம் தானே, நமக்கு அந்த லாபம் கிடச்சிருக்கும். எது போயிருக்கேன், காசு வேண்டாம் நஷ்டமாக இருக்கும், ஆனால் நமக்கு என்ன கிடச்சிருக்கேன், ஒரு பக்குவம் கிடச்சிருக்கும், ஒரு பொறுமை கிடச்சிருக்கும், ஒரு அடக்கம் கிடச்சிருக்கும், ஒரு பணிவு கிடச்சிருக்கும், அந்த மாதிரியான நன்மையெல்லாம் கிடைச்சிரும். அதனால் வந்து இதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். ஹுனைன் போரை பற்றி 9வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ரசூல் பாருங்கள், தோல்வியை எப்படி லைட்டாக எடுத்துக்கிறது என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில்
அவங்க அவங்க எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க என்பதற்கு இது ஒரு ஆதாரம். அவங்கள்ட்ட வந்து அலுபாங்கிற பேரில் ஒரு ஒட்டகம் இருந்தது. ஒட்டகத்தில் அந்த காலத்தில் பேர் வைப்பாங்க. இப்போவும் நான் செல்லமாக வளர்க்குற பிராணிகளுக்கு பேர் வைக்கிறாங்க இல்லையா? செல்லமாக வளர்க்குற பிராணி யாரும் தான் செய்வாங்க, செம்மறி ஆட்டு கிடைக்கல ஆட்டுக்கெல்லாம் பேர் வைக்க மாட்டாங்க. செல்லமாக யாரும் வளர்க்குறது, திங்கிறதுக்கு வளர்க்குறது. ஆனால் செல்லமாக வளர்க்குறதுக்குன்னு உள்ளதாக இருந்தால் என்ன செய்வாங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிடுவாங்க. அப்போ அலுபாங்கிற பேரில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகம் இருந்தது. அந்த ஒட்டகம் என்னன்னு கேட்டால் யாராலையும் முந்த இயலாது. அடிக்கடி போட்டிலாம் வைப்பாங்க. எதுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இலக்கெல்லாம் வச்சு இங்கேருந்து இவ்வளோ தூரம் வரைக்கும் போடுறதுன்னு அவங்க போட்டி நடத்துவாங்க. அதெல்லாம் ஒரு வீர விளையாட்டை ஊக்குவிப்பதற்கு போட்டி நடந்துக்கிட்டு இருந்தால் தான் வீர விளையாட்டில் ஜெயிக்க இயலும். அவ போர் நடக்கிற அன்னைக்கு போய் நின்றான்னு வைங்களேன், அப்போ இந்தியா ஒலிம்பிக் போன மாதிரி போயிடும். ஒலிம்பிக்கு போகிறாந்தா ஒரு வருஷமாக உழைச்சி 4 வருஷமாக உழைச்சி தயார் பண்ணி பல விதங்களை இல்லை வெங்கலத்தை வாங்கிட்டு பெரிய சீன் காட்டிட்டு இருக்கிறாங்க. அது அந்த மாதிரி போயிடக்கூடாது. யுத்தம் வரும் வராமல் போகும், பயிற்சி நடந்துக்கிட்டே இருக்கணும். யுத்தம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி ஒட்டகத்துக்கு பயிற்சி, குதிரைக்கு பயிற்சி. பெருநாண்ணை கூட வில் வித்தை நடத்தினாங்களா இல்லையா? பெருநாண்ணை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது பள்ளியாசலில் என்ன செய்வாங்க, அபிசீனிய வீரர்கள் வந்து அம்புகளை எய்து ஈட்டிகளை எய்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அது பயிற்சி எடுத்துக்கொண்டு இருந்தால் தான் நாளைக்கு சண்டேண்டு வரும்போது ஜெயிக்க இயலும். அப்போ அதுக்கு ட்ரைனிங்கில் விடாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்துவாங்க. அந்த மாதிரி ஒட்டகத்துக்கு ஒரு போட்டி வைப்பாங்களா, எந்த போட்டியில் வந்தாலும் இந்த அலுபா ஜெயிச்சிடும். ரசூல்லா வச்சுருந்த அந்த ஒட்டகம் இருக்குல்ல, அந்த ஒட்டகத்தை யாரும் ஜெயிச்சதே கிடையாது. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகம் இருந்தது. ஒரு நாள் இதே மாதிரி போட்டி வைக்கும்போது ஒரு கிராமவாசி ஒருத்தர் வந்தார், ஒரு ஒட்டகத்தை கூட்டிகிட்டு வந்தார். போட்டியில் அது ஜெயிச்சிருச்சு. ஏன் ஜெயிச்சிரு, ரசூலுல்லாவுடைய ஒட்டகத்தை வந்து எந்த ஒட்டகமும் ஜெயிக்கலை. ஒரு கிராமவாசி திடீர்னு வர்றாரு, ஒரு பந்தயம் வைக்கிறாங்க. அந்த போட்டியில் எது முந்திருச்சு, இந்த கிராமவாசியுடைய ஒட்டகம் முந்தி விட்டது. முந்தி விட்டால் ஷக்க தாலிக்கல் முஸ்லிமின், முஸ்லீம்களுக்கெல்லாம் இது பெரிய இடி. ரசூலுல்லாவுடைய ஒட்டகம் தோற்று போச்சே, ரசூலுல்லாஹ் தோல்விக்கு கவலைப்பட்ட பரவாயில்லை, ஒட்டகம் தோற்றா கூட உங்களுக்கு ஜீர்ணிக்க முடியல. ரசூலுல்லாவுடைய ஒட்டகம் தோற்று போச்சே, ரசூலுல்லாவுடைய ஒட்டகம் தோற்று போச்சேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச உடனே ஹக்குன் அலல்லாஹி அல்லாஹ் எர்ஃபா ஷைவும் என துன்யா இல்லா வலாஹு, அல்லாஹ் ஒரு விதியை ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த உலகத்தில் எந்த பொருள் அப்படி மேலே போனாலும் கீழே தூக்கி போடாமல் அல்ல இருக்க மாட்டான். இது என்ன, இதுதான் இப்போ ஜெயிக்கிறதுன்னு வரக்கூடாது இல்லையா? அதுக்கு தலையில் தட்டுமா, அது நியதி, இது ஏன் ஆட்டிக்கிறியங்கிறாங்க. யார் ரொம்ப கவலைப்படணுமோ அவங்க கவலை. கோழிக்கு சண்டை விடுவாங்க, தோத்துருச்சுன்னா தற்கொலை பண்ணிக்கிறான் கோழிக்கு சொந்தக்காரன். மாட்டை விடுவாங்க ஜல்லிக்கட்டில், அடக்கி விட்டான்னு வைங்க, ஒரு மாதம் தூங்க மாட்டான். இவன் மாட்டை ஜல்லிக்கட்டு விழாவில் கொண்டு விடுவான், அடக்காமல் ஜெயிச்சுட்டு வந்தால் பெரிய பெருமை. அந்த மாட்டை பிடிச்சி விட்டாங்கன்னு வைங்க, அடக்கிட்டாங்கன்னு வைங்க, அப்போ என்னவாயிரும், அப்படியே என்னமோ ஒரு பொண்டாட்டி பறி கொடுத்த மாதிரி, பிள்ளைய பறி கொடுத்த மாதிரி, உள்ள வானமே இடிஞ்சு தலையில் விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. எவ்வளோ லைட்டாக பாருங்கள், இது என்ன பெரிய விஷயம், இப்படி தான் நடக்கும் உலகத்தில். இது ஆச்சரியப்படுறீங்க, மேலே போனால் கீழே வரத்தவை செய்யும். எவ்வளோ லைட்டாக எடுக்கிறாங்க பாருங்க. அல்லாஹ் சொல்கிற மாதிரி காலச்சக்கரத்தை மாறி மாறி சுழல் செய்வோம் என்பதை எவ்வளோ ஆழமாக அதை புரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு தடவையும் தோக்காத ஒரு ஒட்டகம் முதல் தடவையை தோத்தா கூட லைட்டாக எடுத்துக்கலாம். இதான் ஜெயிக்கும், இதான் ஜெயிக்கும், இதான் ஜெயிக்கும்னு உலக மக்கள் உள்ளத்துல எல்லாம் பதிவாகி இருக்கும் பொழுது திடீர்னு என்ன செய்யுது, ஒரு கிராமவாசி ஜெயித்த உடனே அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்குன்னு இடிஞ்சு போய் ஆடி போய், ஆமாப்பா உங்களுக்கு மாதிரி தான் எனக்கு கவலையாக இருக்குது, நம்ம ஒட்டகம் தோற்று போச்சப்பான்னு நினைக்காம என்ன செய்கிறாங்க. இதுன்னு இப்போ அல்லாஹ் அப்படி தான் அமைச்சு வச்சிருக்கான். உலகத்தில் எதாக இருந்தாலும் மேலேயும் போகும் கீழேயும் வரும். மேலே தான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஒன்றும் அல்லாஹ் வைக்கவே இல்லை. எவ்வளோ சாதாரண. புகாரியில் இந்த செய்தி 2872 6501 ஹதீஸை படித்து பாருங்கள், இப்படி ஆச்சரியப்படுவோம். இந்த ஒரு ஹதீஸ் போதும் நமக்கு. எந்த தோல்வி வந்தாலும் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வதற்கு எது போதும், இந்த ஒரு ஹதீஸ் போதும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் தோல்வி தான், எல்லாம் தோல்வி தானே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குங்கிறீங்க. எல்லா தோல்விக்குமே இது மறந்தா இருக்கா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்க மனைவி என்ன செய்வாங்கன்னா, நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட வேறு மாதிரி கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். என்னது, ஒரு சாமியார் மாதிரி இப்படி தான் நம்ம டைப்பாக வழங்கி வச்சுருக்காங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பெரிய ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு தலப்பை கட்டிக்கிட்டு அப்படி தஸ்பீ பண்ணி உருட்டிக்கிட்டு அப்படி தூணில் சாஞ்சு உட்காந்துருப்பாங்கன்னு இப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் இருக்க கிடையாது. எல்லாத்துலேயுமே வீரம், அவங்க குதிரையில் சவாரி பண்ணுறதா இருக்கட்டும், மனைவியோடு போயிட்டு இருப்பாங்களா, சும்மா போக மாட்டாங்க. 2 ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிறோமா மனைவிட்ட, நம்ம 2 ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிறோமாம்பாங்க. அப்படி ஆயிஷா நாய் அவங்களும் என்ன செய்வாங்க, 2 பேரும் பாலைவனம் தானே போய்கிட்டே இருப்பாங்க, நம்ம 2 ஓட்டப்பந்தயம் விடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டப்பந்தயம். ஆயிஷா நாய் சொல்கிறாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு பிரயாணத்தில் இருந்தேன். அப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் 2 பேரும் வச்சோம். நான் முந்திட்டேன். ஓட்டப்பந்தயத்தில் யார் ஜெயிச்சிட்டது, நான் ஜெயிச்சு விட்டேன். அதாவது காலால் ஓடுற பந்தயம், அதாவது ஒட்டகத்தில் ஓடுற பந்தயம் இல்லை, காலால் ஓடக்கூடிய ஓட்டப்பந்தயத்தில் நான் நினைச்சினேன் ஜெயிச்சிட்டேன். இதற்கு பிறகு
இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நல்லா சதகதை போட்டு ஒரு வயசுக்கு பிறகு பெண்கள்லாம் கொஞ்சம் குண்டாயிருவாங்க. அந்த மாதிரி ஆயிட்டேன். ஊருக்கா போயிட்டு இருக்கும்போது இப்போ ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிறோமா ரசூல்லா கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். அதில் ரசூல்லா வந்துட்டாங்க. முதல்ல ஓட்டப்பந்தயம் வைக்கும்போது நான் ஒரு லீனாக இருந்தேன், அதனால் நான் வந்து ஜெயிச்சிட்டேன். ரெண்டாவது ஓட்டப்பந்தயம் வைக்கும் பொழுது நான் கொஞ்சம் குண்டாகி போயிட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு எப்பவுமே என்று மாதிரி இருப்பாங்களா, அவங்க குண்டாகலை. அவங்க என்ன செஞ்சாங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயித்த உடனே ரசூல்லா சொல்கிறாங்க, ஹாதிஹி பித்தில்க சபகா, நேற்று நீ ஜெயிச்சில, இது கணக்கு நேராகிடுச்சு, அதுக்கு இதுக்கு ஜெயிச்சா போச்சு. எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் அன்னைக்கு ஜெயிச்சில்ல, நாங்கள் இன்னைக்கு ஜெயிச்சு சரி பண்ணிட்டோம்ல அப்படிங்கிறாங்க. தமாஷா. அப்போ இதான் நடக்கும். ரசூல்லா அவர்கள் தோற்று இருக்கிறாங்க, ஆயிஷா நாயும் தோற்றுருக்குறாங்க. தோற்றதுக்கு இவங்களும் இடிஞ்சு போகல, அவங்களும் இடிஞ்சு போகல. என்ன செய்கிறாங்க, ஆனால் மனசில் வச்சுருந்துருக்காங்க, ஒரு நாள் ஜெயிக்கணும். மனசில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திடீர்னு வருதில்ல, ரசூல்லா தோற்று மனைவிட்ட தோற்ற உடனே ஒரு நேரம் அவரை பார்த்துக்கிறவனே, உன்னை ஜெயிச்சு காட்டுறேன், அது வச்சுக்கிறேன்னு வச்சுக்கிட்டு என்ன செய்யணும். அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரும்போது சரியா போச்சா, இது எவ்வளோ காலம் இருக்கும், ஒரு நாள்லேயே மடிஞ்சு ஒரு நாளில் கொடுத்து போயிடுவான் மனுஷன். இது எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 வருஷம் நடந்திருக்காது. ஒரு பந்தயம் நடந்து ஒரு ஒல்லியாக இருக்குமோ நான் ஜெயிச்சிட்டேன், குண்டா போனவுடனே தோத்துட்டேன்னு சொல்கிறாங்க. இது 2 நாள் நடக்குமா? நேற்று ஒல்லியாக இருந்து இன்றைக்கி யாராவது குண்டாக முடியுமா? அப்போ இது எத்தனை வருஷத்துக்கு போய் மேட்டராக இருக்குங்க? 5 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் மேட்டராக இருக்கும். அப்போ 2-3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிஷா நாயி ஜெயிச்சதை அப்படி மனசில் போட்டு வச்சுருந்து இவங்க ஜெயிச்சு என்ன செய்கிறாங்க, சரியா போச்சா? அது இது மாதிரி செய்யணும். அதை போட்டு அலட்டி கொள்ளாமல் ஒரு சந்தர்ப்பம் வரேன், எதாக இருந்தாலும் மேலே போன கீழே தானே வரேன். நீங்கள் ஜெயிச்சா நாங்கள் ஜெயிக்காமல் இருப்போமா? வரட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஓரத்தில் கட்டி வச்சுட்டு பேசாமல் போயிட்டே இருக்க வேண்டியதான். சந்தர்ப்பம் வரும்போது என்ன செய்யணும் சொல்லி காட்டிக்கலாம். சந்தர்ப்பம் வரும்போது இப்போ ஜெயிச்சிட்டோமா, நேற்று எங்களை ஜெயிச்சிடல, இன்றைக்கி நாங்கள் உங்களை ஜெயிச்சிட்டோமா, இப்படி சொல்கிற தப்பும் கிடையாது. இது அபுதாவுதில் சரியான ஹதீஸ் தான். அபுதாவில் 2214வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இது அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டால், எந்த ஒரு துன்பங்கள் நமக்கு தோல்விகள் வந்தாலும் இப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும். முத்தாய்ப்பாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில்லர்ந்து வலாஃபி அம்புசிக்கும், இந்த பூமியில் ஏற்படுகிற எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும், உங்களுக்குள்ளே ஏற்படுகிற எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும், இல்லாஃபி கிதாப், அது பதிவேட்டில் இருக்கிறது. உங்களுக்கு தோல்வி நீங்கள் நினைக்கிறீங்க, முடிவாக இல்லை ஆறுதல் சொல்கிறேன். என்ன சொல்கிறான், இது ஒரு ரெக்கார்டு பண்ணி வச்சிருக்கிறேன். மின் கபலி அன் நபராக, அது நடப்பதற்கு முன்னாடியே இது பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், அல்லாஹுக்கு இது ரொம்ப லேஸ். 50 வருஷத்துக்கு பிஞ்சு நடக்கிறது இப்போ தீர்மானம் பண்ணுறது அல்லாஹுக்கு லேஸ். நம்மளாம் அன்னைக்கு நடக்கிறத அன்றைக்கி தீர்மானம் பண்ண முடியும். அல்லாஹ் 50 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கணும் என்பதை இன்றைக்கி தீர்மானம் பண்ணுவான். 50,000 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறதை தீர்மானம் பண்ணுவான். அது அச்சு அசலாக ஒரு நூல் கூட பெசகாமல், ஒரு எழுத்து கூட பெசகாமல் நடந்து போய்விடும். இது திருக்குறானில் 57வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி முடிவாக இன்னொன்று சொல்லி காட்டுகிறான், மா அசாப மின் முசீபத்தின் இல்லாமல் இதுன்னு இல்லை. உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் சரி, தோல்வி தானே துன்பங்கிறீங்க, எந்த மாதிரி துன்பம் உங்களுக்கு வந்தாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நடக்கிறது. இது சொல்லிவிட்டு, ஒமன் யூமின் பில்லாஹி, யார் அல்லாஹ்வை இப்படி நம்புகிறானோ, யஹ்தி கல்பஹு, அவனுக்கு தான் அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். எப்படி நம்பணும், எந்த துன்பம் வந்தாலும் தோல்வி வந்தாலும் முதல்ல தோல்விக்கு பின்னாடி ஒரு வெற்றி இருக்கும், இதனுடைய முடிவு நமக்கு தெரியலன்னு நம்பணும். அதே மாதிரி நமக்கு மட்டுமா தோல்வி வருது, சுத்திக்கிட்டு தானே வருது. ரெண்டாவது விஷயம் என்னது, காலச்சக்கரம். நம்ம தோற்ற மாதிரி அவன் தோக்கத்தானே செய்கிறான், எல்லாரும் தானே தோக்குறான். மாறி மாறி ஒரு ஜனநாயக நாட்டில் எடுத்துக்கிட்டா கூட ஆட்சி மாறிக்கிட்டே வருது. இவன் மேலே போகிறான், இவன் கீழே போகிறான், ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக போகிறான், எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக போகிறான், 2 பேரை விட்டு 3வது வந்து ஓடியாந்துடுறான். இப்படியெல்லாம் உலகத்தில் நடந்துக்கிட்டு தானே இருக்கிறது. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், காலச்சக்கரத்தை மாற்றி மாற்றி வர்றதை நினச்சி ஆறுதல் படுத்தி கொள்ளணும். 3வதாக இதெல்லாம் ஒரு ரெக்கார்டில் இருக்கிறது. நடப்பதற்கு முன்னாடி எல்லாம் எழுதிட்டான், அவன் ஆர்டர் பண்ணி நடக்கிறது. அது நம்ம என்ன செய்ய முடியும், அவன் சொல்ல கட்டுப்படுவான். அல்ல அப்படி செய்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், யாராவது நன்மையாக்கி வை என்று பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம ஆறுதல் படுத்தி கொண்டோமையானால் தோல்விகள் சம்பந்தமாக இதில் ஒரு தோல்வி மட்டும் நான் தனியாக பிரத்யேகமாக சொல்ல வேண்டியிருக்கு, காதல் தோல்வி மட்டும். அது ஒரு வேறு டைப் அணுக வேண்டிய விஷயம். மற்ற எல்லா தோல்விகளையும், குடும்ப வாழ்க்கை தோல்வியும் இதுக்குள்ளே வராது. இந்த 2 தோல்வியை தவிர வேறு எந்த விதமான பொருளாதார நஷ்டமாக இருக்கட்டும், விளையாட்டு தோல்வியாக இருக்கட்டும், படிப்பில் உள்ள தோல்வியாக இருக்கட்டும், வேறு என்ன தோல்வின்னு நினைக்கிறீங்களோ எல்லா தோல்விகளுக்கும் இப்போ நம்ம சொன்னது போதுமான அருமருந்தாக இருக்கும். இதை நம்ம மனசில் பதிய வைத்துக் கொண்டோமையானால் ஒரு தோல்வி நம்மளை என்ன செய்யாது, பாதிக்கவே செய்யாது. அடுத்தடுத்த விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள்: இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள்,
மாமனிதர் நபிகள் நாயகம் குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபித்தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபுபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவி தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தாகலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஇடிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD, DVDக்கள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன்.